எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இலங்கை திட்டமிடல் சேவை தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைய முதலாவது செயலமர்வு அறிமுக செயலமர்வில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் எங்களுடைய நிர்வாக அணி மற்றும் வளவாளர்களுடைய அணி சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி. திட்டமிடல் துறையின் அறிவு புலமை சார்ந்தும் அனுபவம் சார்ந்தும் மிகவும் தேர்ச்சி பெற்ற 2 வளவாளர்கள் இங்கு இந்த குழுமத்திலே என்னோடு இணைந்திருக்கிறார்கள். திட்டமிடல் பணிப்பாளராக யாழ்ப்பாண மாவட்டத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய திரு சுரேந்திரநாதன் அவர்கள், பிரதி திட்டமிடல் பணிப்பாளராக யாழ்ப்பாண மாவட்டத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய நண்பர் திரு ஜெயந்தன் அவர்கள், இருவரும் இங்கே இணைந்திருக்கிறார்கள். இன்றைய செயலமர்வின் நோக்கம் ஏற்கனவே பதிவுகளிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சை தொடர்பாக இந்த பரீட்சைக்கான பொதுவான இயல்புகள், அதனுடைய பாடத்திட்டம் தொடர்பான விளக்கம், இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கான உங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது முன்னேற்பாடுகள் தொடர்பில் பொருத்தமான முறையில் வழிகாட்டலை வழங்குவது, வினாத்தாள்கள் தொடர்பாக, வினாத்தாள்களினுடைய கட்டமைப்பு தொடர்பாக, அவற்றின் உள்ளடக்கங்கள் தொடர்பாக அந்தந்த துறைகளிலே நீண்ட நெடுங்காலமாக தேர்ச்சியும் அனுபவமும், அதுபோல உங்களுடைய முன்னோடிகளாக இந்த துறைகளிலே தேர்ச்சி பெற்ற மிகச்சிறந்த 2 வளவாளர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் ஒருவனாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் எங்களில் சிரேஷ்டர் என்கிற வகையில் எங்களுடைய மதிப்புக்குரிய திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் ஐயா அவர்கள் இந்த செயலமைப்பினை தன்னுடைய கருத்துக்களோடு ஆரம்பித்து வைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். டிபி சார், ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணட்டுமா? நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண போறீங்களா அல்லது ஸ்கிரீன் இருக்கட்டுமா? இல்லை சார், நான் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, அப்போ நான் இதை ஷேர் பண்ணுறதை நிறுத்தி கொள்ளுகிறேன். ஓகே. ஓகே ஓகே குட் ஈவினிங். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. நான் திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட செயலாளர், யாழ்ப்பாணம். இன்றைக்கு இந்த குழுமத்தில் நான் ஒரு வளவாளராக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் வாங்கிக்கலாம் சார், கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் கூட்டுங்க சார் சவுண்டை. ஓகே, இப்போ கலைக்கிற கேட்குதா? நாங்கள் சார் பார்க்குறோம், கொஞ்சம் சவுண்ட் குறைவாக தான் இருக்குது, ஃபுல்லாக தான் வச்சிருக்கிறோம். இங்க நல்லா கேக்குது, கிளியரா? கிளியரா கேக்குது சார். ஓகே ஓகே. இலங்கை திட்டமிடல் சேவையினுடைய தரம் 3ற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026. இந்த போட்டி பரீட்சையிலே நாங்கள் சில பரீட்சையின் முன்னதாக சில ஆரம்ப விடயங்களை பற்றி கலந்துரையாடுவதற்காக இந்த இன்றைய செயலமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டு, இந்த திட்டமிடல் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை என்பது 3 பாடங்களை உள்ளடக்கி இருக்கும். இதில் கடந்த காலங்களில் சில பேர் நீங்கள் தோற்றியிருப்பீர்கள், சிலர் புதிதாக விண்ணப்பத்தை செய்ய இருப்பீர்கள். அந்த வகையிலே இது 3 விடயங்கள். ஒன்று கிரகித்தல், 2வது விடய ஆய்வு, 3வது திட்டமிடல். இப்போ இதில் கிரகித்தல், விடய ஆய்வு, திட்டமிடல் ஆகிய 3 வினாப்பத்திரங்கள்
அதிலே கிரகித்தல் 2 மணித்தியாலம், விடய ஆய்வு 1 மணித்தியாலம், திட்டமிடல் 2 மணித்தியாலம். ஒவ்வொரு பாடங்களும் 100 புள்ளிகளுக்கு ஒவ்வொரு வினாத்தாள்களும் வரையறுக்கப்பட்டிருக்கும். அந்த 100 புள்ளிகளிலே நீங்கள் பரீட்சையில் சித்தி எழுதுவதற்கு ஆக குறைந்தது 40 புள்ளிகளை பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையிலே இதிலே கிரகித்தல் பரீட்சை தொடர்பாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய வளவாளர் சிவராஜாசிரியர் அவர்கள் அதை குறிப்பிடுவார் என்று நான் அதை பின்னர் அதை பற்றி பார்ப்போம். இரண்டாவது விடயமாக இருக்கிற விடய ஆய்வாக இருந்தால் கேஸ் ஸ்டடி என்று சொல்லுவோம். இது முக்கியமாக பரீட்சார்த்தியின் சிந்திக்கும் ஆற்றல்களையும் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் திறன்களையும் பரீட்சித்து பார்ப்பதற்காக இந்த வினாபாத்திரம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பரீட்சார்த்தி இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாகவும் மற்றும் திட்டமிடல் தொடர்பான வினாக்கள் அதற்குரிய கொடுக்கப்பட்டு சிக்கல் தன்மையான தரவுகள் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து அவற்றுக்கு தீர்வுகளை காணுமாறு அந்த இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த வினாப்பத்திரம் வழங்கப்படும். நிச்சயமாக இந்த வினாக்கள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் வராது. அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதே போல விடிய இலக்கம் 3ஆவதாக இருக்கிற திட்டமிடல் பிளானிங் என்ற சப்ஜெக்ட் எடுப்பமாக இருந்தால் கோட்பாடுகள் மற்றும் திட்டமிடல் உபாயங்களின் அடிப்படை அறிவை பரீட்சித்து பார்ப்பதற்காக இவ்வினா பாத்திரம் வழங்கப்படுவதனுடைய நோக்கமாக இருக்கும். அந்த வகையிலே திட்டமிடல் தொடர்பான அடிப்படை விடயங்கள் அல்லது திட்டமிடல் நுட்பங்கள் அல்லது திட்டமிடல் கருவிகள் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்ற அடிப்படையிலே இந்த வினாக்கள் அமைய பெற்றிருக்கும். அந்த வகையிலே இவற்றிலும் நாங்கள் அனைத்து வினாக்களுக்கும் நாங்கள் விடையளிக்க வேண்டி வரும். அந்த வகையிலே இந்த வினாக்களில் நீங்கள் 40க்கு கூடிய புள்ளிகளை பெறுகின்ற போது நேர்முக பரீட்சைக்காக அழைக்கப்படுவீர்கள். இதிலே நேர்முக பரீட்சையிலே இந்த புள்ளிகள் எதுவும் நேர்முக பரீட்சைக்கு இன்டர்வியூக்கு வழங்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய எழுத்து பரீட்சை அடிப்படையிலே தான் இந்த புள்ளிகள் வழங்கப்படும். நேர்முக பரீட்சைக்கு நீங்கள் அழைக்கப்படுவதனுடைய நோக்கம் உங்களுடைய அடிப்படை தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் நீங்கள் இன்டர்வியூக்கு அழைக்கப்படுகின்றீர்கள். ஆகவே எதுவித புள்ளிகளும் இன்டர்வியூக்கு வழங்கப்பட மாட்டாது. தற்போது கோல்பண்ணின மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையிலே அகில இலங்கை ரீதியிலே 24 வெற்றிடங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் நான் நினைக்கின்றேன் ஓப்பன் எக்ஸாம் நடக்கும் என்று சொல்லி சிறந்த போட்டி பரீட்சை அதிலே இனிய வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்படக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மூலமாக 24 வேக்கன்சி ஃபில் பண்ணுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு மாதிரி வினாத்தால் கடந்த காலத்திலே திட்டமிடல் தொடர்பாக 2017-18 நடைபெற்ற ஒரு மாதிரி வினாத்தால் இங்கே காட்டப்படுது. இங்கே 4 வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதே போன்று இது 2வது விடயம் சார்ந்தார் கேஸ் ஸ்டடி தொடர்பான ஒரு வினாத்தாள் இங்கே காட்டப்படுகிறது. இதையும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் எல்லா வினாத்தாளுக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதே போன்று இது கம்ப்ரிஹென்ஷன் கிரகித்தல் தொடர்பான ஒரு வினாத்தாள். அதிலேயும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்று அங்கே அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையிலே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையிலே எங்களுடைய தமிழ் மொழி மூலமான பரீட்சார்த்திகளினுடைய சித்தி அடைதல் வீதம் குறைவாக இருக்கிறது. அதற்கு நான் நினைக்கிறேன் முக்கியமான காரணம் உங்களுடைய தயார்படுத்தல். அதாவது இங்கே ஒரு போட்டி பரீட்சை என்று வந்தவுடன் நீங்கள் அட்மிஷன் கார்டு வந்த பிறகுதான் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற நிலைமை பெரும்பாலும் எங்களுடைய தமிழ் பகுதிகளில் காணப்படுகின்றது. அது மிக மிக தவறான விடயம். என்று சொன்னால் அகில இலங்கை ரீதியாக நடக்கிற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையாக இருக்கலாம் அல்லது துறந்த போட்டி பரீட்சையாக இருக்கலாம். எல்லாமே இப்பொழுது ஒரு காம்படிஷனான போட்டித்தன்மை வாய்ந்த பரீட்சைகளாக இருப்பதாலே பலர் நேர காலத்துக்குள்ளேயே இதற்குரிய தயார்படுத்தல்களை செய்திருப்பார்கள். ஆகவே நாங்கள் அவர்களோட போட்டி போட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு போட்டி பரீட்சைக்கும் நீங்கள் தயாராகும் போது ஒரு கூடிய காலத்தை எடுத்து அதற்கேற்ப நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்று சொன்னால்
கூடிய அகில இலங்கை ரீதியான இந்த நாடளாவிய ரீதியான சேவைகளில் வந்து தற்போது போட்டித்தன்மை அதிகமாக காணப்படுகின்றது. திறந்த போட்டி பயிற்சி என்று சொல்லும்போது சில யூனிவர்சிட்டியால் பாஸ் அவுட் பண்ண உடனே அதற்கு தயார்படுத்துகிற ஆட்களும் இருக்கிறார்கள். அதுபோல மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்குரிய நோக்கத்தை அடிப்படையாக அதிலே பரீட்சையிலே நாங்கள் சித்தி அடையோடும் என்ற நோக்கத்திலே சிலர் கூடிய காலத்துக்கு முன்னரே அதற்குரிய தயார்படுத்தல்களை மேற்கொள்வார்கள். இப்போ அந்த வகையில் நீங்கள் தயார்படுத்தலை மேற்கொள்கின்ற போது கடைசி நேரம் வரையும் நீங்கள் காத்திராமல் பரீட்சையை நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கள் என்று தெரிஞ்ச உடனேயே நீங்கள் பரீட்சைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதன் மூலம்தான் நாங்கள் இந்த போட்டித்தன்மையான இந்த பரீட்சைகளிலே கூடிய புள்ளிகளை பெறலாம். ஆரம்ப காலங்களிலே ஒரு 40 புள்ளிகளுக்கு மேலே எடுத்தாக்களை இன்டர்வியூக்கு அழைக்கலாம் என்று இதில் சொன்னாலும் தற்போதைய வார புள்ளிகள் வந்து 70-80க்கு மேல் எடுத்த புள்ளிகள் எடுக்கிற சராசரி ஆக்கள் கூடிய அளவில் இப்பொழுது அவதானிக்கப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் கூடிய அளவுக்கு இந்த பரீட்சையிலே உங்களை நீங்கள் தயார்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் இந்த உள்நுழைவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். அதில் முக்கியமாக கூடிய வெற்றிடங்கள் திட்டமிடல் சேவையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளில் தான் காணப்படுகின்றன. அந்த விடயத்தை நீங்கள் கருத்துக்கட வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கும் நான் இந்த குழுமத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து பிரதி திட்ட பணிப்பாளர் நண்பர் ஜெயந்தன் அவர்கள் தன்னுடைய கருத்துரை வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறது கேக்குதோ? ஓகே ஓகே. நான் வந்து என் பேர் வந்து டி ஜெயந்தன். நான் வந்து டிப்யூட்டி டைரக்டர் பிளானிங் காரணங்கள் இருக்கிறேன். இந்த போன் நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எதிர்காலத்துல நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த திட்டமிடல் இதுல எங்களோட எக்ஸாம் சார் சொன்ன மாதிரி 3 பாடங்கள் இருக்கு. அது ஏற்கனவே சுரேந்திரன் சார் சொல்லி இருக்கிறார். அதுக்கு முதல் நான் சில விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு திட்டமிடல் லிமிடெட்ல ஏற்பட்ட 2019 திட்டமிடல் ஒரே ஒரு தமிழால் நான் என்று நினைக்கிறேன். நான் தான். அப்ப நாங்கள் வந்து கட்டாயம் எங்களோட திட்டமிடல் தமிழாக்கள் வந்து திட்டமிடல் இந்த ஏடிபியா வர்றதை நாங்கள் ஊக்குவிக்கணும். இந்த எக்ஸாம்களுக்கு நாங்கள் குறிப்பியா பண்றது எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்வோம். மற்ற நான் படித்தது வந்து எங்களோட சுரேந்திரன் சார். அப்ப நான் சுரேந்திரன் சார் மட்டும்தான் படிச்சேன். கிட்டத்தட்ட 3 மாத காலம் தான் நான் படிச்சேன். அப்ப சுரேந்திரன் சார் நோட்ஸ்கள் எல்லாம் தாராளமா காணும். அப்ப அதை நாங்கள் திரும்ப திரும்ப படிச்சு நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸாம் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இன்னும் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2.5 மாசம் தான் கிடக்கு. அப்ப நீங்கள் தாராளமா அந்த காலப்பகுதி காணும். நீங்கள் இப்ப நாங்கள் படிப்பிக்கிறத வந்து நீங்கள் வடிவா படிச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க என்று சொன்னா நாங்கள் தாராளமா நீங்கள் எக்ஸாம் வாய்ஸ் கிளியர் இல்ல உங்களுக்கு சார். வட்டி வருது. வாய்ஸ் வந்து என்னன்னு சொன்னா ரிப்பீட் பண்ணுது. இப்ப அதுக்கு பார்க்க முடியுமா? எனக்கே நான் கதைக்கிறேன், எனக்கே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு கிளியர் இல்லாம தான் இருக்கு. இது வந்து ஹலோ, நான் கதைக்கிறேன் திரும்ப எனக்கே வருது. அதான் எனக்கு அவுட் ஸ்பீக்கர்ல விட்டுருந்தா அப்படி இருக்கும் சார். அவுட் ஸ்பீக்கர்ல சார் அப்படின்னு சார். ஜெயந்தன், மொபைல்ல கதைக்கிறீங்க? விளங்கில நான் லேப்டாப்லாம் இருக்கிறேன். அதில் மொபைல்லேண்டா ஸ்பீக்கரில் விட்டுட்டு கதைப்பீங்களாக இருந்தால் அப்படி வரும். மற்றது பிள்ளைகள் சில பேர் நீங்கள் உங்களுடைய மைக்கை ஒன்றில் வச்சிருக்கிறீங்க, அதுவும் பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் மைக் எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்க. உங்களோட மைக்கெல்லாம் மியூட்ல இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த அப்பவும் யாரோ ஒரு சகோதரன் ஒன் பண்ணி தான் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் மைக்கை ஓஃபில் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஜெயந்தன் சாரை தவிர மற்ற எல்லாரும் மைக்க ஓஃபில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க.
யார் இந்த சாம்சங் SM திரும்ப திரும்ப சொல்லுகிற போதெல்லாம் ஒன் பண்றீங்கப்பா? சின்னாக்கள் இல்லை தானே? நீங்க எல்லாம் ஒரு தேசிய அளவிலான நிறைவேற்றுத்தர பதவிக்கு போட்டி போட போகிறார்கள். மெக்க வீடியோவை பண்ணுங்க. நான் பெயர் சொல்லி சொல்லுகிறது ஒழுங்கு இல்லை. எல்லாரும் உங்களோட மெக்கையும் வீடியோவையும் இருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் வீடியோவில் இருக்கிறீங்க. லோகேஸ்வரன் கொஞ்சம் பாருங்க, உங்களோட வீடியோ மெக்கெல்லாம் ஒன்ல இருக்குது. குமாரசாமி லோகேஸ்வரன். ராஜினி வீட்டு பிரச்சனை கதைக்கிறேன்னா மெக்க ஓபன் இரு கதைங்க. ஜெயந்தன் இப்ப கதைங்க பாப்போம். ஓகே, இப்ப நான் கதைக்கிற வைக்க பண்ணுங்க. எனக்கு திரும்ப வருது ஏதோ ஒரு மைக் செட்டிங் பிரச்சனை. மற்ற டிவைஸ்ல வாங்களே, இன்னொரு டிவைஸ்ல இருக்கிறீங்க. இதுல போட நான் ஆஹா பாருங்க, இதை உங்களை ஃபோகஸ் பண்ணி விடுகிறேன். அந்த மற்ற டிவைஸ்ல இருந்து லீவ் ஆகுங்க. மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் கவனமிடுங்க. மெக்க ஆஃப் பண்ணுங்க. பாருங்க முதல்ல உங்களோட மெக்க. எல்லாரும் மெக் பார்க்க தெரியும் தானே? சரி, கதைங்க ஜெயந்தன் பாப்போம். ஜெயந்தன் கதைங்க இப்ப. ஜெயந்தன் மெக்க ஆஃப் பண்ணி போட்டு கதைக்கிறீங்க போல. ஜெயந்தன் மெக்க ஆஃப்ல இருக்கு, கொஞ்சம் பாருங்க. பிள்ளைகள் நான் பேசுற கேக்குதா உங்களுக்கு? இல்ல ஜெயந்தன் சார் ஏதோ ஒரு எரர் போல இருக்கு. அவருடைய மெக் ஆஃப்ல இருக்குது. கூட நல்ல கிளியராக இருக்குது சார். ஒரு நார்மல் கால் எடுத்திருக்க சொல்லி விடுங்க சார். சாரி, நார்மல் கால் எடுத்து சொன்னா இருக்கு சில நேரம் கேட்க மாட்டேங்குது. ஏதோ இஷ்யூ இருக்கு பாருங்க. உங்களோட மைக் ஆஃப்லயே தான் இருக்குது ஜெயந்தன். ஓகே பாருங்க, இந்த சூம் சரி சகோதரங்கள், நான் ஜெயந்தன் சார் தயாராகி வருகிற வரைக்கும் அந்த இடைவேளை பயன்படுத்தி நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ பரீட்சை தொடர்பில் ஏற்கனவே சுரேந்திரநாதன் சார் நிறைய விஷயம் சொல்லிட்டார். இருந்தாலும் நானும் சில விஷயங்களை, என்னுடைய அபிப்பிராயங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வினாத்தாள்களினுடைய அமைப்பு தொடர்பாக சார் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்போ கேஸ் ஸ்டடி பிளானிங் சம்பந்தமா அந்தந்த துறை சார்ந்த சுரேந்திரநாதன் சாரும் ஜெயந்தன் அவர்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். அந்த வினாத்தாளனுடைய உள்ளடக்கங்கள், அதில் பாடவிதான பரப்பு என்ன, அந்த விடயங்கள் எவ்வாறு நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும் என்கிற தொடர்பில் உண்மையில் மிகுந்த சவாலுக்குரிய ஒரு துறை திட்டமிடல் சேவை. அதுக்கு 2 அல்லது 3 விதமான காரணங்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கு. சரிதானே?
நான் வேறு விதமான அபிப்பிராயங்கள் பேச இல்லை. எப்போவுமே நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் கொஞ்சம் பின்தங்கியவர்களாக இருக்கிறதுக்கு எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற காரணங்களை அல்லது எங்களுடைய மட்டுப்பாடுகளை சீர் செய்வதில் கவனம் செலுத்த வேணும். ஏனைய புறக்காரணிகள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட எங்களால் கையாள முடியாத காரணிகளை பற்றி பேசுவதால் பயனில்லை. முதலாவது, எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தினர் சிங்கள மொழி மூலமாக இந்த பரீட்சைக்கு தோற்றுவோர்களுடைய தயார்படுத்தல் என்பது மிக பிரமாண்டமானது. அது சாதாரணமாக நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. சரிதானே? கடந்த திட்டமிடல் சேவையில் எனக்கு தெரிந்த ஒரு சிங்கள மொழி மூலமான தேர்ச்சி பெற்ற வளவாளர் ஒருவரிடம் 2500 பேர் படித்தார்கள். 2500 பேரை படிப்பிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்திய முறைமை அந்த பரீட்சையில் தமிழ் மொழி மூலமாக யாருமே சித்தி அடைய இல்லை. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட முறைமை ஃபேஸ்புக் லைவ்ல தான் அதை போட்டார். ஃபேஸ்புக் லைவில் 2500 பேர் ஆக குறைந்தது ஒரே நேரத்தில் பங்கு கொண்டார்கள். அதன் பின்னர் ஒளிப்பதிவுகளை பார்க்கிறவர்களை தவிர நீண்ட நெடுங்காலமாக ஆக குறைந்தது 6 மாதங்கள் 2 வருடங்களாக படித்தவர்களும் உண்டு. அதுபோல திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு பல்கலைக்கழகத்தில் பரீட்சை முடிந்து அவர்களுக்கு பெறுபேறுகள் கிடைப்பதற்கு முன்பாக, அவர்கள் பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே நாடளாவிய சேவைகளினுடைய போட்டி பரீட்சைகளுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள். அங்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த பயன்கள் கருதியும் அந்த தன் இனம் சார்ந்த அல்லது தங்களை சார்ந்தவர்கள் முன் செல்ல வேண்டும் என்கிற நோக்கம் கருதியும் அங்கு வளவாளர்களும் சிறப்பாக செயல்படும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய குறைபாடு என்னென்றால், பெரும்பாலானாக்கள் அட்மிஷன் கார்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி, இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில் அட்மிஷன் கார்டு வந்ததுக்கு பிறகு என்னென்ன வருமென்றிருக்கா சொல்லிவிட்டீங்கன்னா அதை செய்யலாம் என்று சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. மிக கவலையாக இருக்கும். அவர் கடைசி நேரத்தில் மனவேதனைப்படும்படியாக பேசக்கூடாது என்று சொல்லி நான் ஒன்றும் கதைக்கிறது. சில பேர் இந்த பொதுவான விடயங்கள் தொடர்பான சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது இந்த பாடங்களை பற்றி பேசி அதுக்கு பிறகு சொல்லப்படும். ஜெனரல் டிகிரி அப்ளை பண்ணலாமா, டீச்சர்ஸ் அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரியான கொஞ்சம் விடயங்கள் கேள்விகள் இருக்கிறது. நான் இந்த பாடத்துறை சார்ந்த மூவரும் பேசிய பிறகு பொதுவான விடயங்களை பற்றி ஒரு விளக்கம் அளித்தல் கட்டாயமாக செய்வேன். சரிதானே? அப்போ பதட்டப்பட வேணாம். உங்களுடைய செய்திகள் நீங்கள் கேட்கிற ஒரு கேள்விகளும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு நிச்சயமாக பதிலளிக்கும். நான் நினைக்கிறேன் நண்பர் ஜெயந்தன் அவர்கள் தயார் நிலையில் இருப்பதன் காரணமாக நான் அவருக்கு நேரத்தை வழங்கிட்டு திரும்ப நான் பேசலாம் என்று நம்புகிறேன். ஜெயந்தன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஸ்கிரீன் வருதோ? சார் இல்ல சார், ஸ்கிரீன் வரல. இஷ்யூ இருக்கு பாருங்க. இப்ப ஸ்கிரீன் ஓகே சார். ஓகே ஓகே சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் டி ஜெயந்தன், டிப்யூட்டி டைரக்டர் பிளானிங் கார்னரில் இருக்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கதைக்கிற கேட்குதா? அப்ப கிளியரா? ஆம் சார், வணக்கம். ஆம் சார். ஓகே ஓகே. ஓம் சார், கேக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து சரியா 2.5 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப படிக்க தொடங்கினா கூட நீங்க படிக்கலாம். நானும்
உங்களை மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து 2019ஆம் ஆண்டு SLPS எக்ஸாம் எடுத்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆளாக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தேன். அப்போ இந்த அனுபவங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணினா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து சுரேந்திரன் சார்கிட்ட தான் நான் படித்தேன். நான் கிட்டத்தட்ட 3 மாதம் படித்தேன். நான் அவற்றை நோட்ஸை நான் திரும்ப திரும்ப படித்ததால நான் எக்ஸாமுக்கு எடுபடக்கூடிய மாதிரி இருந்தது. இதை விட வந்து இது ஒரு போட்டி பரீட்சை. நீங்கள் வந்து ஒரு ஏனோ தானோண்டு படித்து இந்த எக்ஸாம்பிள் பாஸ் பண்ண இயலாது கடைசி வந்தாலும். பொதுவாக வந்து தமிழாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் SLAS, SLPS, அக்கௌண்டன்சி எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமும் கிட்டத்தட்ட ஒரு 1 month, 2 month, 3 months கேப்புக்கெல்லாம் வரும். அப்போ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி போட்டு எல்லாத்தையும் படிக்கிறது கடைசியில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு எக்ஸாமை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணினீங்க என்று சொன்னால் பாஸ் பண்ற ரேட் வந்து கூடவா இருக்கும். நார்மலா வந்து எங்கட பட்ஜெட்ல வந்து 31 பேர் இருந்தவங்க அவங்க எல்லாருமே இந்த லிமிடெட் பட்ஜெட்ல நாங்க சிலிடால ட்ரைனிங் எடுக்கிற நேரம் எல்லாருமே தனியா SLPS எக்ஸாமுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி படிச்சாக்கள் தான் இருந்தவங்க. இப்ப தமிழாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரே நேரத்துல SLASM ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு அதே நேரத்துல பரலலா SLPSO அக்கௌண்டன்சி எக்ஸாமும் பரலலா படிச்சா கடைசி வந்தாலும் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். இப்ப இந்த காலப்பகுதி உங்களுக்கு நல்ல இது என்னன்னு சொன்னா இப்ப கிட்டடியில வந்து SLASO அக்கௌண்டன்சியோ இப்ப நடக்க போற இல்லை. இப்ப SLPS இப்ப கோல் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா இந்த முறை 24 பேர் எடுக்க போறாங்க. அதுல ஒரு 4-5 தமிழாக்களாவது வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரிதானே? நாங்க இப்ப அடுத்தது நாங்க இதுல என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சார் சொல்லிட்டார். கிரகித்தல், விடையாய்வு, திட்டமிடல். அடுத்தது வந்து கிரகித்தலை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை செய்து கொண்டு நான் அடுத்தது போலாம். கிரகித்தல்ல வந்து கட்டாயம் 50 MCQ வரும். ஏற்கனவே எக்ஸாம் போன வருஷம் எக்ஸாம் எடுத்தாக்களே தெரிஞ்சிருக்கு. 50 MCQ வரும். 2 மணித்தியால பேப்பர். சின்ன சின்ன பந்திகளா தந்து போட்டு இப்போ SLAS இந்த கிரகித்தல் வித்தியாசமா இருக்கும், பிளானிங் சர்வீஸ் இந்த கிரகித்தல் வித்தியாசமா இருக்கும், அந்த எக்ஸாம் டைப் வித்தியாசமா இருக்கும். சின்ன சின்ன பந்திகள் 15 to 20 பந்திகள் தந்து போட்டு அந்த பந்திகளை வச்சு கொண்டுதான் கேள்விகள் வரும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பந்தியும் வந்து 5 to 25 வசனம் கொண்ட சின்ன சின்ன பந்தியெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு பந்தியையும் அடிப்படையாக கொண்டு வந்து 1 அல்லது 2 அல்லது 3 MCQ தான். இந்த பிளானிங் சர்வீஸ் கிரகித்தல் வந்து MCQ ஃபார்மேட் தான். 4 MCQ விடையில இருந்து நீங்கள் ஒன்றை தெரிவு செய்யணும். ஒவ்வொரு வினாவுக்கும் வந்து 4 விடைகள் இருக்கும். அதுல இருந்து மிகச்சரியான ஒன்றை தெரிவு செய்யணும். எல்லாமே சரி மாதிரி இருக்கும். அதுல இருந்து நீங்கள் மிகச்சரியான ஒரு விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். பொதுவாக வந்து அந்த பந்திகள் வந்து எங்க இருந்து எடுப்பாங்க என்று சொன்னா மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை இப்ப வெப்சைட்ல நீங்க போய் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்லயே ரிப்போர்ட்டுகள் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல இருந்து அந்த பந்திகள் எடுத்திருப்பாங்க. எல்லாட்டி பொருளாதாரம் சம்பந்தமான கட்டுரைகள் இப்ப நார்மலா யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் மாதிரி அப்படியான ஆக்கள் அல்லது ஒரு அறிஞர்கள் வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரைகள் ஒரு சின்ன சின்ன பந்திகளை எடுத்து போடுவாங்க. அல்லாட்டி அபிவிருத்தி பொருளாதாரம் தொடர்பான புத்தகங்கள் ஏதாவது புத்தகங்கள் பகுதிகளில் தான் இருக்கு. நார்மலா எங்களோட நியூஸ் பேப்பர்ல வர மாதிரியான வசன நடைகள் அந்த பந்திகள் இருக்காது. அல்லாட்டி வெப்சைட்ல நாங்கள் நியூஸ் பார்க்குற மாதிரியான இந்த தமிழ் வசன நடைகள் வந்து அந்த பந்தி ஒரு கட்டுக்கோப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட பந்திகளாத்தான் அந்த பந்திகள் இருக்கு. சில வேளை அது முழுமையான பந்திகளா இல்லாட்டிலும் பந்தியின் ஒரு பகுதிகள் இருக்கும். சரிதானே? அதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட இதுல இந்த சரியான காணப்படும் மிகச்சரியான இருக்கும். சரிதானே? அடுத்தது வந்து இப்ப கிரகித்தல்ல வந்து பொதுவா பந்திக்கு பொருத்தமான தலைப்பு கேட்பாங்க. இப்ப சின்ன பந்தி தந்து போட அந்த பொருத்தமான தலைப்பு 4 விடையில ஒன்றை செலக்ட் பண்ணி கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா பந்தின்ற மைய கருத்தை பற்றி கேட்பாங்க. இது வந்து உண்மையா சிவராய சார் படிப்பிப்ப நான் சும்மா எந்த அனுபவத்தை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லி போட்டு நான் அங்கே கொண்டு போகலாம் இருக்கிறேன் மேலோட்டமா உங்களை விளங்கப்படுத்துறதுக்காண்டி. அதே மாதிரி கட்டுரையாளரின் கருத்துடன் ஒத்து போகாத கூற்று, கட்டுரையாளரின் கருத்துடன் இணங்கும் கூற்றுகள் என்று சொல்லி 3 கூற்றுக்களை தந்து போட்டு மேலுள்ள கூற்றுக்களில் சரியானது எது என்று சொல்லி அப்படியான கேள்வியில கிரகித்தல்ல வரும். நார்மலா வந்து போன வருஷம் நான் நினைக்கிறேன் 235 கட் அவுட் நினைக்கிறேன். அப்ப இந்த வருஷம் வந்து அதை விட மார்க்ஸ் கட்டாயம் கூடவா தான் இருக்கு. கட் அவுட் வந்து கூடவா தான் எப்பவும் இருக்கு. நான் நினைக்கிறேன் சராசரியா நீங்க 80 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தா தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப எல்லா பாடத்துக்கும் சராசரி 80க்கு மேல எடுக்கக்கூடிய மாதிரி நீங்க படிக்க வேணும். இப்ப 50 MCQ சொன்னா
அட்லீஸ்ட் நீங்க 40 எம்சிக்யூவா சரி எடுத்தா தான் நீங்கள் 80 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து விடய ஆய்வு. விடய ஆய்வுல வந்து அது 1 hour பேப்பர், 1 மணித்தியாலம் தான் இந்த பேப்பர், எக்ஸாம் பேப்பர் இருக்கும். இதுல வந்து முக்கியமான மிக மிக முக்கியமான பகுதி வந்து முதலீட்டு தீர்மானங்கள் என்று சொல்ற ஒரு பகுதி. அதுல கணக்குகள் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் என்று சொல்லி முதலீடுகள் சம்பந்தப்பட்ட கணக்குகள் வரும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. இதை விடவும் வந்து மிச்சம் எல்லாமே வந்து பிளானிங்ல நாங்கள் படிக்கிறதுகள் வந்து இங்க அந்த கட்டமைப்பு வினாக்கள், அதாவது வந்து ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் தான் இங்க வரும். 1 மணித்தியாலத்துக்கு நீங்க ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுல வந்து தர்க்கநெறி கட்டமைப்பு, லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் வரும், பிரச்சனை வரும், ப்ராப்ளம் ட்ரீ வரும், வலைப்பின்னல் ஆய்வு, நெட்வொர்க் அனாலிசிஸ் சம்பந்தமான கேள்விகள் வரலாம், ஸ்வோட் அனாலிசிஸ் அந்த ஆய்வு வரும், மீன்முள்ளு வரைபடம், ஃபிஷ்போன் டயக்ராம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரலாம். அதை விட விடய ஆய்வு என்று சொல்லி ஒரு பந்தி ஒன்றை தந்து போட்டு அந்த பந்தி சம்பந்தமாக திட்டமிடல் சம்பந்தமான திட்டமிடலோட லிங்க் பண்ணி கேள்விகள் வரலாம். அதை விட செயற்பாட்டு திட்டம், அந்த ஆக்ஷன் பிளான் நீங்க தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் படிச்சவர்களுக்கு, அல்லது புதுசா படிப்பு ஆக்ஷன் பிளான், கான் சார்ட், அதுகள் சம்பந்தமா இந்த கேஸ் ஸ்டடிக்குள்ள வரலாம். மற்ற முன்னேற்ற ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ஸ், இதுகளுக்குள்ளதான் 1 மணித்தியாலத்துக்குரிய ஒரு கட்டமைப்பு கேள்வியை தான் இங்க வரும். இங்க முக்கியமா அந்த முதலீட்டு தீர்மானங்கள் சம்பந்தமான அந்த கணக்குகள் வரும். அதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் 80-90 மார்க்ஸ் எடுத்தாதான் நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் போன முறை தமிழாக்களே கிட்டத்தட்ட 4-5 பேர் 90 மார்க்ஸ் கிட்ட எடுத்திருந்தவங்க நினைக்கிறேன். ஆனா சிங்கள மீடியத்துல 100 மார்க்ஸும் எடுத்திருந்தவன். கட்டாயம் இது நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடியது. இப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா, சரியா செய்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வரும். கொஞ்சம் தடுமாறுனீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் நல்லா ட்ராப் ஆயிடும். இப்ப என்னன்னு சொன்னா, இது கணக்குகள் தானே, கணக்குகள் செய்தீங்கன்னா, விளங்கி செய்தீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் வெட்ட இயலாது. இதுல வந்து வெட்ட இயலாது. அதே மாதிரி அந்த கிரகித்தில் எம்சிக்யூ தானே, சரிண்டா சரி, பிள்ளைண்டா பிள்ளை. பிளானிங் தான் திட்டம். இந்த பிளானிங் சப்ஜெக்ட் தான். அது 4 கேள்வி, நீங்க ஒவ்வொரு கேள்விக்கு வரமணித்தியாலம் ஆன்சர் பண்ணணும். மற்ற திட்டமிட இந்த இதுலதான் 2 hours, 2 மணித்தியால பேப்பர், 4 கட்டுரை வினாக்கள் வரும், ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்கள் சார் காட்டின மாதிரி முதலாவது கேள்வி வந்து 5 பகுதிகளை கொண்டிருக்கும். அதாவது வந்து திட்டமிடல்ல வார அந்த சில கலை சொற்களை ஒப்பிடுற மாதிரி தான் அந்த முதலாவது கேள்வி வரும். எப்படின்னு சொன்னா, மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன், கண்காணிப்பு, மற்றது அந்த அப்படி அது ரெண்டையும் வேறுபடுத்தி ஒற்றுமை வேற்றுமைகளை எழுத சொல்லித்தான் வரும். அப்ப செயற்திட்டம், நிகழ்ச்சி திட்டம், அப்படி ஏதாவது 2 ஒப்பிட்டு எழுதக்கூடிய மாதிரி முதலாவது கேள்வி வரும். அதை விட மிச்ச கேள்விகள் வந்து இதுல வந்து பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க்ஸ் வரும். இதுல வந்து வினா வந்து திட்டமிடலில் வரும் கலை சொற்கள், முக்கிய ஆவணங்கள், செயற்பாடுகளில் 2 வரிவிலக்கணப்படுத்தி ஒப்பீட்டு ரீதியில் வேறுபடுத்தி விளங்கப்படுத்துவதாக அமையும். இப்ப அந்த முதலாவது கேள்வி 5 பாட்டு இருக்கும். அதுல வந்து ஏதாவது 2 சொற்களை தந்து அதுகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துற மாதிரியான கேள்வி வந்து வரும். அப்ப நாங்க இதை பார்த்து வைக்கும். இது எக்ஸாம் கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கும். அதை விட ஏனி ஒவ்வொரு வினாவும் ஏபி 2 பகுதிகளை கொண்டிருக்கலாம். 4க்கும் கட்டாயம் நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். சாய்ஸே இல்லை. நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்துல 6 கேள்வியில 4 கேள்வி செய்யக்கூடிய மாதிரி தான் ஸ்டார்ட் இந்த ஆரம்ப கால லிமிடெட் எக்ஸாம் இருந்தது. இப்ப வந்து 4 கேள்வியிலே 4மே செய்யணும். அப்ப சாய்ஸே இல்லை. மற்றது பாடப்பிறப்பை தாண்டி பொதுவான வினாக்கள் வருவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அதாவது வந்து பொதுவா ஆரம்ப காலத்துல வந்து 6 கேள்வியில 4 செய்யற அந்த பகுதியில வந்து இப்ப பொதுவான வினாக்கள், இப்ப ஹலோ சார், அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஸ்கிரீன் தெரியலையா உங்களுக்கு? இப்ப இல்ல, நீங்க உங்களோட டெஸ்க்டாப் விளங்குது, நீங்க அந்த நீங்க சொல்ல வாசிக்கிற விஷயம் ஷேர் ஆகல. என்ன இது எனக்கு தெரியுது. இல்ல சார், உங்களோட டெஸ்க்டாப் தான் தெரியுது. அது தெரியலையோ? ஓம் சார், பேப்பர் ஷேர் ஆகல சார். இல்ல சார், தெரியல சார். என்ன இது ஸ்டார்ட்ல இருந்து ஷேர் பண்ணப்படலையோ? ஸ்டார்ட்ல இருந்து ஷேர் பண்ணப்படல. இல்ல சார். சரி, நீங்க அதுல நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓன் பண்ணினா சரி, ஓபன் பண்ணினா சரி. PDF டாக்குமெண்ட் ஓபன் பண்ணு. டாக்குமெண்ட் ஓபன் பண்ணல, அது கிளிக் பண்ண மாதிரி இருக்கு, ஓன் பண்ண படல. ஸ்டாப் பண்ணி போட்டு திரும்ப
இல்ல இப்ப நான் முதல்ல சொல்லியிருக்கலாமே பாரு. இப்ப தெரியுதோ இல்லையோ ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார். வாரம் போறது வரேன். க்ளோஸ் பண்ணி போட்டு கட் பண்ணி போட்டு திருப்பி இல்ல. திரும்ப இருக்க ஸ்கிரீன். இப்ப ஓகே. இப்போ ஓகே சார். இப்ப ஓகே தெரியுதா? ஓகே. உங்களுக்கு 3 பாடம் இருக்கு. ஏற்கனவே சார் சொல்லி இருக்கிறார். கிரகித்தல், விடையாய்வு. இப்ப இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல சார். ஸ்லைட் வந்தது அத கிளிக் பண்ணுங்க 1 2 அப்படியே. என்ன இது? இப்ப தெரியுதோ இல்லையோ? இல்ல சார். டெஸ்க்டாப்ல வந்தது நீங்கள் அதுல அந்த ஸ்லைட் பட்டனை கிளிக் பண்ணா இல்ல. வேற இல்ல சார். இப்ப டெஸ்க்டாப்பே தெரியல சார். ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. நான் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரி திரும்ப இருக்க செய்யுங்க சார். பிரசன்டேஷன் ப்ரிவியூ இல்லாமல் நார்மல் மோட்ல வச்சிருக்க பிளான் பண்ணிக்கிறேன். பிரசன்டேஷன் ப்ரிவியூக்கு போகத்தான் வேற இல்லை. இப்ப ஸ்கிரீன் தெரியுதோ? இப்ப டெஸ்க்டாப் தான் தெரியும். டெஸ்க்டாப் தெரியுதானே சார்? ஓகே சார் அது ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். டபுள் கிளிக் ஓபன் பண்ணுங்க. இப்போ ஓகே. ஓபன் ஆகல. லோடிங் ஆயிடுது. இல்ல சார் தெரியல சார். ஆஹா, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. நான் கட் ஆயிட்டு நான் லிங்க் பண்ணேன். அது மட்டும் சுராய சரி அதுக்கு அதை பேர் பாரு. ஓகே சார். நான் பேசுற விளங்குதா பிள்ளைகள்? சார் நீங்க பேசுறது எனக்கு கிளியரா இருக்குது. சரி, அப்ப நான் சில விடயங்களை கலந்து கொள்றேன். ஜெயந்தன் சரியாக்கிட்டு வரட்டும். சரி, இந்த வினாத்தாள்கள் தொடர்பாக பேசுறதுக்கு முன்னாலே சில அடிப்படை விடயங்கள் சொல்லுகிறேன். இந்த விண்ணப்பிக்கிறது தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க. அதுல முதலாவது நீங்கள் உங்களுடைய சேவையில எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களோட மெக்க ஓஃப்ல சரியா? நீங்க யாரும் அக்கௌண்ட் பண்ண வேணாம். கவனிங்கப்போ முதலாவது நீங்கள் உங்களுடைய சேவையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதை பார்க்கணும், கன்ஃபர்மேஷன் இருக்கு. ரெண்டாவது, இப்ப நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவிக்குரியதைத்தான் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு சேவையில நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்து இப்ப புதுசா இன்னொரு சேவைக்கு வந்திருக்கிறீங்க, அதுல பதவி உறுதிப்படுத்தப்பட இல்லைன்னா நீங்க விண்ணப்பிக்கிறது பொருத்தமில்லாம இருக்கு. இப்போ நீங்க எந்த சேவையில இருந்து விண்ணப்பத்தை அனுப்புறீங்களோ அந்த சேவையில நீங்கள் பதவியில உறுதிப்படுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும். தொடர்ச்சியா 5 இன்கிரிமெண்ட்டும் எடுத்திருக்க வேண்டும். உங்கள் மீது எந்த விதமான ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அல்ல மேற்கொள்ளப்படுகிறதாக இருக்கக்கூடாது. இது தவிர உங்களுடைய சம்பள அளவு திட்டம் எம்என் வகைக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த எம்என் வகை என்று எப்படி சொல்றாங்கன்னா 10/2025 சம்பள சுற்றறிக்கையில அது எம்என் வகைக்குள்ள இருந்தால் சரி. சரிதானே? தயவு செய்து உங்களோட மக்களை கவனம் எடுங்க பிளீஸ். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், குழந்தைகள் இல்லை தானே தரும். அப்போ அதுக்கு பின்னால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10/2025 சுற்றறிக்கை வந்த பின்னால
ஜிஎன் சம்பள அளவு திட்டம் வந்தது கிராம அலுவலர்களுக்கு. ஆனால் 10/2025 சுற்றறிக்கையில் அந்த பதவிக்குரிய சம்பளம் எம்என் என்பதாக காட்டப்பட்டிருந்தால் சரி. இப்போ அதில் எம்என் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சம்பள அளவு திட்டங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாமா என்கிறது அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் என்னுடைய அபிப்பிராயம் இல்லை என்பதுதான். அதாவது அலுவலக நிர்வாகத்தோடு தொடர்புடைய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதுதான் ஒரு அடிப்படையான விடயம். இது தவிர விண்ணப்பிக்கிற முறைமை தொடர்பாக நான் குரூப்பில் தெளிவாக போட்டிருக்கிறேன். சில பேர் அந்த விண்ணப்பிச்ச வன்பிரதி கார்ட் காப்பி என்ன செய்கிறது என்று சொல்லி கேட்கிறேன். கார்ட் காப்பி கட்டாயமாக உங்களுடைய பர்சனல் ஃபைலில் கட்டுறதுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் அதில் திணைக்கள தலைவர் சம்மதம் தெரிவித்து உங்களை இந்த சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டால் உங்களை விடுவிப்பார் என்பதாக சம்மதம் தெரிவித்து ஒப்பமிட்ட பிரதியை ஃபைலில் கட்டி வச்சிருக்க வேணும். நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் நேர்முக பரீட்சை போகிற போது அந்த கடிதத்தினுடைய பிரதியும் உங்களுடைய சேவை சான்றிதழும் நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவர் கொடுக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான விடயங்கள். இது தவிர வேறு ஏதேனும் தெளிவற்ற விடயங்கள் இருந்தால் எல்லா குழுக்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலேயும் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் இருக்குது. நீங்கள் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்த வேண்டாம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ அனுப்பினா போதுமானது. மற்றது ஒரு அடிப்படையான விடயத்தை சொல்லுகிற போது மெக்க ஓஃபில் வச்சிருங்கோ என்று சொல்லுகிறத கூட விளங்காத ஆக்களோட நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற சரியான கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க. என்னண்டா சார், இப்ப நாங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கோம், டிஎஸ்எல்சில இருக்கிறோம். இருந்து கொண்டு இப்ப 5 years முடிஞ்சது. அதுக்கு பிறகு இப்ப டீச்சிங் எக்ஸாம் கால் பண்ணிக்கோங்க தானே. அதுல பாஸ் பண்ணி இப்ப நாங்க டீச்சிங்ல போய்த்தோம். நாங்க இதுக்கும் அப்ளிகேஷன் போட்டுத்தோம். போய் இப்ப டீச்சிங் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த ஜாப்புக்குள்ள நாங்க போகலாமா? ஒரு சிரமமான ஆனால் அவசியமான ஒரு கேள்வி. நீங்கள் விண்ணப்பிக்கிற போது இருந்த தகுதியின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த சேவைக்கு விண்ணப்பிக்கிற போது அதற்கு தகுதியான ஒரு பதவியில் இருக்கிறீங்க. 5 வருஷ சேவை காலம் முடிஞ்சது. அந்த பதவியில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. எல்லா வேதனையேற்றங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியான ஒருவர். சரிதானே? இது கடந்த காலங்களில் வேறு சேவைகளை நடந்திருக்குது. 2017ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில் தோற்றிய ஒருவர். அதற்கான பெறுபவர்கள் வருகிற போது அவர் அப்போது ஆன்டி மலேரியா டிவிஷனில் இருந்தார். அதற்கு தோற்றக்கூடியவராக இலங்கை நிர்வாக சேவைக்கு தோற்றக்கூடிய சம்பள அளவு திட்டத்தில் இருந்தார். அதற்கு பின்னால் அவர் ஆசிரியராக போயிட்டார். ஆனால் நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்ட போது அவர் பொருத்தமானவராக கருதப்பட்டு உள்வாங்கப்பட்டார். அது பிரச்சனை வராது உங்களுக்கு. நீங்கள் டீச்சிங்கில் போகிறது இதுக்கு பிறகு தானே போகிறீங்க. அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த விண்ணப்பிக்கிற திகதியின் போது அந்த தகமை இருந்ததா என்பதுதான் பார்க்கப்படும். சரி சார், ஓகே, தேங்க்யூ சார். உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதா? சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, மேக்க மியூட் பண்ணுங்க. விளங்குதா? ஓகே, நான் இப்ப டாக்டர் ஸ்பீடா நான் சொன்னதை திருப்பி இருக்க சொல்லி போட்டு. ஓகே, ஹலோ சார், இந்த ஓப்பன் எக்ஸாம்ல எப்படி சார் கோட் பண்ணுவாங்க? எஸ்எல்ஏஎஸ், எஸ்எல்இஎஸ், எஸ்எல்பிஎஸ். சரி, நான் தொடங்குவா சார். ஓம் ஜெயந்தன், நீங்க கதைங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே 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 ஓகே. இது 3 பாடம். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி 3 பாடம்: கிரகித்தல், விடையாய்வு, திட்டமிடல். இது 3 பாடம். அதுல வந்து கிரகித்தல் சம்பந்தம் நான் விளங்கப்படுத்தின அந்த நேரம் ஸ்கிரீன் தெரியல உங்களுக்கு. நான் திரும்ப டாக்டர் ஸ்பீடா விளங்கப்படுத்தி போறேன். கிரகித்தல் பாடத்துல வந்து எஸ்எல்ஏஎஸ் என்ற கிரகித்தல் வித்தியாசம், எஸ்எல்பிஎஸ் என்ற கிரகித்தல் வித்தியாசம். இங்க வந்து 50 MCQ இருக்கும். 10 மணித்தியாலத்துல நீங்கள் செய்யணும். கிட்டத்தட்ட சின்ன சின்ன பந்திகள், 15 இருந்து 20 சின்ன பந்திகள்ல இருந்து கேள்விகள் வரும். ஒவ்வொரு பந்தியும் வந்து 5 இருந்து 25 வசனம் கொண்ட பந்திகளாக காணப்படும். ஒவ்வொரு பந்தியையும் அடிப்படையாக கொண்டு 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது வினாக்கள், MCQ வினாக்கள் தான் இருக்கும்.
ஒவ்வொரு எம்சிக்யூ வினாக்கள்லயும் வந்து 4 விடை இருக்கும். இந்த பந்தியல் வந்து எங்கிருந்து எடுப்பாங்க என்று சொன்னா, பொதுவா வந்து மத்திய வங்கி ஆண்டறிக்கை வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் என்று பார்த்து தமிழ்ல கூட அந்த ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பொருளாதாரம் சம்பந்தமான கட்டுரைகள், லெக்சரர்ஸ் மாதிரி கட்டுரைகள், இல்லாட்டி புத்தகங்கள்ல வர அபிவிருத்தி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களோட பகுதிகள், அதுகள்ல இருந்து இந்த பந்திகள் இருக்கும். நார்மலா வந்து இப்ப நாங்கள் நியூஸ் பேப்பர்ல வர மாதிரியோ, இல்லாட்டி சும்மா கதை புத்தகங்கள்ல வர மாதிரியோ, இல்லாட்டி வெப்சைட்ல வர நியூஸ் மாதிரியோ இந்த பந்திகள் இருக்காது. அதை விட இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான சரி மாதிரியான அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான விடைகள் காணப்படும் போது மிகச்சரியான விடைகளை தான் நீங்க தெரிவு செய்யணும். இது சம்பந்தமா மேலதிகமா கிரையத்தல் வகுப்புல வந்து சிவராயா சார் வகுப்பு எடுப்பார். அடுத்தது வந்து இந்த பொதுவாகவே வந்து பந்தியின் பொருத்தமான தலைப்பு, பந்தியின் மைய கருத்து, கட்டுரையாளரின் எதிர்பார்ப்பு, கட்டுரையாளர் கருத்துடன் ஒத்துப்போகாத கூற்று, கட்டுரையாளரின் கருத்துடன் இணங்கும் கூற்றுக்கள், ஏபிசிடி என்று சொல்லி அதுல ஏ சரி, பி சரி, பிசி சரி, ஏபிசி சரி, இப்படியான எம்சிக்யூ எல்லாம் வரும். சரிதானே? அப்ப நீங்கள் இந்த முறை கட் அவுட் வந்து கிட்டத்தட்ட 240க்கு மேல வரும் எதிர்பார்க்கிறதால 50 எம்சிக்யூக்கு 100 மார்க்ஸ் என்று சொன்னா நீங்கள் 40க்கு குறையாத எம்சிக்யூ வந்து நீங்கள் சரியா எடுத்திருக்கணும். அப்பதான் நீங்கள் எடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். இது சரியான ஒரு போட்டித்தன்மையான பரீட்சை என்றபடியா. அடுத்தது வந்து விடய ஆய்வுல வந்து ஒரு மொழித்தியாளர் பேப்பர். இதுல வந்து மிக முக்கியமா வந்து முதலீட்டு திருமணங்கள் என்று சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், அது வந்து கணக்குகள் இருக்கும். அதுதான் பிரதான பகுதியா இருக்கும். அதை விட வந்து நாங்கள் பிளானிங்ல படிக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் கோஹெஷனுக்கு ஏற்ற மாதிரியான இதுகள் வந்து இங்க விடய ஆய்வுக்கு வரும். பிளானிங்கும் விடையாய்வும் சிலபஸ் ஒன்று தான். இந்த முதலீட்டு தீர்மானங்கள் மட்டும் இங்கே அடிஷனலா இருக்குது. மற்றபடி பிளானிங் விடையாய்வும் சிலபஸ் உண்டு. இதுல வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கோஹெஷனுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன கணக்குகள், சின்ன சின்ன வரைபடங்கள், அப்படியான கேள்விகள்லாம் இங்க வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதுல வந்து லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க், பிரச்சனை ப்ராப்ளம் ட்ரீ, வலைப்பின்னல் ஆய்வு, நெட்வொர்க் அனாலிசிஸ், ஸ்வோட் ஆய்வு, ஸ்வோட் அனாலிசிஸ், மீன்முள்ளு வரைபடம், பிஸ்போன் டயக்ராம், விடையாய்வு, சின்ன ஒரு பந்திய தந்து போட்டு அது சம்பந்தமான திட்டமிடல் சம்பந்தமான ஒரு கேள்வியல், சின்ன சின்ன கேள்வியல் வரும். அதை விட செயற்பாட்டு ஆக்ஷன் பிளான், கான் சார்ட், மற்றது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், இப்படியான இதுகள் வர சான்ஸ் இருக்கு. இவ்வளவு தான் விடையாய்வுல மேக்சிமம் எதிர்பார்க்கப்படுற அந்த கேள்விகளா இருக்கும். இதுல வந்து கணக்குகளா இருக்கும். அதை விட கட்டமைப்பு வினாக்களா இருக்கும். அடுத்தது வந்து திட்டமிடல் வந்து 4 கட்டுரை வினாக்கள் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்ஸ். சாய்ஸ் இல்லை, 4க்குமே நீங்க விடையளிக்கணும். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அதுல வந்து முதலாவது கேள்வியை வந்து 5 பகுதிகளை கொண்டிருக்கும். அந்த ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க்ஸ். இதுல வந்து அப்படின்னு சொன்னா திட்டமிடல வருகிற கலைச்சொற்கள் அல்லது முக்கிய ஆவணங்கள் அல்லது செயற்பாடுகள் இரண்டின இப்ப மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் இரண்டையும் ஒப்பிட்டு வேறுபடுத்துற மாதிரி, அல்லாட்டி செயற்பாட்டு திட்டம், செயற்திட்டம், அப்படி ஏதாவது 2 இதை வேறுபடுத்துற மாதிரியான ஒப்பிட்டு வேறுபடுத்துற மாதிரியான இது 5 பியாஸ் இருக்கும், சோடியல் இருக்கும். மற்றது மிச்ச 4 கேள்வியும் வந்து ஏ பார்ட், பி பார்ட்னு 2 பகுதிகளை கொண்டிருக்கலாம். ஏற்கனவே வாஸ் பேப்பர் உங்களுக்கு போட்டு காட்டினவர் சார். 4க்கும் படி அளிக்க வேணும். பொதுவா வந்து இப்ப வந்து பாடப்பரப்பை தாண்டி பொதுவான கேள்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறும் இல்லை. இப்ப என்னன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல வந்து 6 கேள்விக்கு 4 செய்ய வேண்டி இருந்தது. இப்ப 4 கேள்விக்கு 4மே செய்ய வேண்டும் என்றபடியா இந்த பொதுவான வினாக்கள், இப்ப பொதுவான அந்த குளோபல் ட்ரெண்டிங், அந்த எக்கனாமிக் கிரைசிஸ், அப்படியான பொதுவான கேள்விகள் வந்து இப்ப வர்றதுக்குரிய சான்சஸ் குறைவு. அடுத்தது வந்து திட்டமிடல் பாடத்திட்டம் சுரேந்திரன் சார் விளங்கப்படுத்துவார். ரெண்டாவது நான் ஸ்பீடா சொல்லிக்கொண்டு போறேன். திட்டமிடல் பேசிக் அடிப்படை எண்ணக்கரு, திட்டமிடல் எண்ணக்கரு, தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு, செயற்திட்டம், செயற்திட்ட வட்டம், செயற்திட்ட முன்மொழிவு, செயற்திட்ட மதிப்பீடு, செயற்திட்ட வகைகள், செயற்திட்ட அமுலாக்கம், செயற்திட்ட கண்காணிப்பு, செயற்திட்ட மீளாய்வு, இதுகள் சம்பந்தமா நீங்கள் படிக்க வேணும். அதை விட நிகழ்ச்சி திட்டம் என்னென்று படிக்கணும். தர்க்கநெறி கட்டமைப்பு இருக்கு, பங்கு பெற்றிருக்கிற PRA, செயற்பாட்டு திட்டம், ஆக்ஷன் பிளான், திட்டமிடல் வகைகள், திட்டமிடல் அணுகுமுறைகள், சாத்தியவள ஆய்வு, அதை விட பொறுப்பேற்ற பிளானிங், வலைப்பின்னல் ஆய்வு, சோட் ஆய்வு, மீன்முள்ளு வரைபடம், பிரச்சனை மரம், வரைவு செலவு திட்டம், பன்முகப்படுத்த PSD, அந்த நிதி அமைச்சின் குழு திணைக்களங்கள் மற்றும் அவற்றின் செயற்பாடுகள், நிலையான அபிவிருத்தி குறிக்கோள்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தேசிய வருமானம், அதாவது வந்து
மற்ற கொள்வனவு நடைமுறை அது வந்து உண்மையா அக்கௌண்டன்சிக்குரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் அதோட பேசிக் வந்து பிளானிங்லையும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. மற்ற நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சில வரலாம். அடுத்தது வந்து 5 years பிளான். இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறபடி அந்த கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமா சில வேலை ஏதாவது கேள்விகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. மற்றது விசன் கோஆபரேட் பிளான், மற்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலத்தில் நிற்கக்கூடிய அபிவிருத்தி சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் வரலாம். அதை விட வந்து சுற்றாடல் தாக்க மதிப்பீடு EIA IE அது சம்பந்தமான கேள்விகள் வரலாம். செயற்திட்ட முன்னேற்ற அறிக்கை, தந்திரோபாய அபிவிருத்தி திட்டம், சமூக சக்தி செயற்திட்டம். இப்ப கரண்டா இந்த கவர்மெண்டால வந்து பிரஜா சக்தி சமூக சக்தி செயற்திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறபடியா அது சம்பந்தமான சில கேள்விகள் திட்டமிடலோட இணைஞ்சு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதை விட வந்து பல்பரிமாண வறுமை, இப்ப எந்த திட்டத்தையும் நாங்கள் பல்பரிமாண வறுமையை போக்குறதுக்காண்டி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறபடியா அது சம்பந்தமான கேள்விகள் வரலாம். இவ்வளவும் நீங்க மேக்சிமம் தரலியா படிச்சாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி. ஆனா என்ன கொஞ்சம் டீப்பா திரும்ப சுரேந்திரன் சார் சொல்லித்தாரு சொன்னா ஓரளவுக்கு 240க்கு மேல நீங்க கட் அவுட் எடுப்பீங்கன்னு சொன்னா எடுப்படுறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. இவ்வளவு வந்து நான் சொல்லக்கூடியது. இன்னும் 2 மாசம் கிடக்கு. நீங்கள் ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு மேல இந்த எக்ஸாம் எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு 24 பேர் தான் செலக்ட் பண்ணப்பட போறீங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்குள்ள ஒரு ஆள் தான் எடுபட போறீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் திரும்ப படிக்கணும். அந்த போட்டின்ற ஒரு இந்த சீரியஸ் தன்மை உங்களுக்கு தெரியணும். இப்ப நார்மலா சும்மா ஒரு எக்ஸாம் எழுதி பார்ப்போம் என்று போட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவே இயலாது. சீரியஸ் தன்மை ஒரு இந்த முறை எப்படியாவது நான் SLPS ADP எடுப்படணும் என்ற ஒரு வன்மம் இருக்கணும். அப்பதான் நாங்க எடுப்படலாம். சும்மா பொழுதுபோக்கா படிச்சோ இல்லாட்டி இந்த அந்த இது இல்லாம நாங்கள் படிச்சு எடுப்படவே இயலாது. அதை நான் சொல்லிக் கொள்றேன். சிவராயா சார், நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்னா சொல்லிப்போ. இல்ல, நான் நீங்கள் நிறைவு செய்த பிறகு நான் என்னுடைய பாட்டை பேசுறேன். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் நிறைவு செய்துட்டு நான் என்னன்னு சொன்னா, இப்ப சிலபஸ் நாங்கள் இப்ப இந்த ஸ்கிரீனை நான் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு இந்த எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணி விடலாம். மற்ற நான் சொன்ன விஷயங்கள் தான். இப்ப சராசரியா இந்த முறை வந்து 240க்கு மேல கட் அவுட் வரும். போட்டித்தன்மை கூடவா இருக்கும். 8000 பேருக்கு மேல எடுப்பாங்க. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு ஒரு ஆள் தான் நிகழ்தகவு. போட்டியில சீரியஸ் தன்மை உங்களுக்கு விளங்கணும். சாதாரணமா எல்லாரும் படிக்கிறோம்ன்றதுக்காண்டி நீங்கள் படிச்சு போட்டு நீங்க கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு சீரியஸ் தன்மை ஒன்று இருக்கணும், போட்டித்தன்மை இருக்கணும். அதே மாதிரி ஒரே நேரத்துல 2-3 எக்ஸாம் எடுக்கிறது இந்த கூட சான்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு எக்ஸாம் தான் நடந்து கொண்டிருக்கு. சில பேர் டீச்சிங் எக்ஸாம் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீரியஸான இதோட நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் எக்ஸாம் சிப் பண்ணி ஒரு எடுக்கலாம், எடுப்பட. மற்றது வந்து நீங்க அடிஷனலா நீங்க எங்க நோட்ஸ் எடுக்கலாம் என்று சொன்னா நாங்கள் தர நோட்ஸ் ஓரளவுக்கு ஓகே காணும் என்று நினைக்கிறோம். அதை விட்டு நீங்க மேலதிகமா தேடுறேன்னு சொன்னா நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி மேலதிக நோட்ஸ்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதை விட இப்பதான் ChatGPT வந்திருக்கு, ஜெமினி வந்திருக்கு. இப்ப அதுகள்லயும் நீங்கள் எங்கட அந்த கெடிங்குகளை நீங்க சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு தேவையான நோட்ஸுகள் வரும். அதை விட வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கிற புத்தகங்கள் என்ன திட்டமிடல் என்ன கெருவு என்று சொல்லி ஒரு குமரன் பப்ளிகேஷன் என்ற ஒரு பழைய ADP வெளியிட்ட புத்தகம் உண்டு. அதை நீங்க வேண்டிய ஒரு பேசிக் அறிவு தான். அதை நீங்க வேண்டி பார்க்கலாம். அதை விட வந்து தமிழர்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா ஜெப்னா யூனிவர்சிட்டியில தான் திட்டமிடல் பிளானிங் டிகிரி இருக்கு இலங்கையிலேயே. அப்ப அவங்கட டிகிரி நோட்ஸுகளை நீங்க வேண்டி படிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு திட்டமிடல் சம்பந்தப்பட்ட இதுகள் வேறு நோட்ஸுகள் இருக்கு. அப்ப அவங்கள்ட்ட இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாஸ் அவுட் ஆகி 5 வருஷம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போன முறை அவங்க எக்ஸாம் எடுத்தவங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு திறமை எடுப்படையில போன முறை அவங்களோட நோட்ஸுகளை நீங்க வேண்டி படிச்சாலும் இப்ப எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இப்போ மார்க்ஸை ஸ்கோர் பண்றீங்க, இது ஒரு போட்டி பரீட்சை. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மார்க்ஸை ஸ்கோர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் எடுப்பட்ட டைம் ஒரே மார்க்ஸ்ல 5 பேர் 6 பேர் இருந்த சந்தர்ப்பமும் இருக்கு. இப்ப நான் அந்த ஒரே மார்க்ஸ்ல 5 பேர் 4 பேர் 3 பேர் இருக்கிற அந்த அப்படியான ஒரு போட்டி திறமை தான் இந்த எக்ஸாம்ல இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணும்.
ஹார்ட்டா படிக்கணும். ஆனா எதிர் 2.5 மாசம் இருக்கு, தாராளமா காணும், படிக்கிறதுக்கு தாராளமா காணும். அந்த அகல உழுவதை விட ஆழமா உழுவுறதா நல்லன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. இப்ப டீப்பா படிக்கணும். இப்ப நார்மலா எல்லாத்தையும் படிக்கிறதை விட படிக்க வேண்டியதை நீங்க டீப்பா படிச்சீங்கன்னு சொன்னா எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஏடிபி எடுக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. இவ்வளவு நான் சொல்லக்கூடியது. நன்றி சார். நீங்க ஏதாவது கதை என்னுடைய குரலை கொஞ்சம் சரி பார்த்து சொல்லுங்க. ஹலோ சார். ஓகே சார். குரலை கொஞ்சம் சரி பார்த்து சொல்லுங்க சார். இந்த ஓப்பன் எக்ஸாம்ஸ்ல எப்ப சார் நடக்கும்? SLAS, SLES அதெல்லாம் அது தெளிவா சொல்ல தெரியல. அதை தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இல்லை. புற சூழ்நிலைகள் அதை பற்றி சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. ஏனென்றால் அது வேற ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல் ஒன்றுக்குள்ள இருக்கிறபடியால அதை பற்றி ஒரு தெளிவான தீர்மானம் ஒன்று வருகிற வரைக்கும் சொல்ல இயலாது. இப்போதைக்கு வாய்ப்பில்லை சார். இதுல வேற ஏதாவது புக்ஸ் வந்து இப்ப வேற எங்க சரி எடுக்கலாமா சார்? இந்த 3 விடைய வர புக்கும் வேற வேற புக்குகள் ஏதாவது கொஞ்சம் சஜஸ்ட் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அது சம்பந்தமா சொல்லுகிறேன். அப்போ நான் என்னுடைய பாடப்பரப்பு சம்பந்தமா கதைச்சிட்டு கடைசியா இருக்கிற கேள்விகளுக்கு சுரேன் சார் இருக்கிறார், ஜெயந்தன் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சா நானும் பதில் சொல்லுவேன். அப்போ நான் என்னுடைய பாடப்பரப்பு சம்பந்தமா பேசுகிறேன். உங்களோட மெக்களை உங்களோட கொண்டோல்ல வச்சுக்கோங்க. சரி, முதலாவது வினாத்தால் கிரகித்தல் தொடர்பாக இதுல 3 விடயங்கள் சொல்ல வேணும். ஒன்று, இந்த வினாத்தாளனுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியும். அதுல கெசட்ல இருக்கிறத வாசிக்கிறத விட ஒரு எளிமையாக எங்கட சாதாரண பேச்சு மொழியில நான் சொல்றேனே, ஒரு உரையாசிரியர் எழுதிய ஒரு அகாடமிக் ரைட்டிங் என்று சொல்லுவாங்க, ஒரு துறை சார்ந்த எழுத்து அல்ல ஒரு நிபுணத்துவத்தன்மை வாய்ந்த எழுத்து. அப்படி இருக்கக்கூடிய பகுதியை அவர் எதை நினைத்து எழுதினாரோ அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று பார்க்கிறது இந்த வினாத்தாளனுடைய நோக்கம். ஒரு உரைப்பகுதி ஒன்றை எழுதுகிற போது ஒருவர் 2 விடயங்களை மனசுல வச்சுக்கொண்டு எழுதுவார். ஒன்று, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். 2வது, அதற்குள்ள ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தியை சொல்வதனுடைய நோக்கம் வேறு, செய்தி என்பது வேறு. ஒரு உரைப்பகுதி தரப்பட்டால் அந்த உரைப்பகுதியில ஒரு மெசேஜ் இருக்கும் அல்லது மெசேஜஸ் இருக்கும். அந்த செய்திகளை அல்லது கருத்துக்களை, அபிப்பிராயங்களை பகிர்வதன் மூலமாக அவர் ஏதோ ஒரு இலக்கை அடைவதற்கு முயல்வார். இப்போ நான் எளிமையா சொன்னா, ஒரு ஆள் தன்னைப்படி பேசுகிறார். என்னுடைய வகுப்புல ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் தற்பொழுது பேராசிரியராக இருக்கிறார். அவர் படிக்கிற காலத்துல மிகச்சிறந்த கட்டிக்காரன், விளையாட்டுல சரி படிப்புல சரி மிகச்சிறந்தவர். கணிதம், ஆங்கிலம் அந்த பாடங்கள்ல எல்லாம் 90-95 புள்ளி தான் எடுப்பாரு. இந்த மாதிரி எல்லா பாடங்களையும் சொல்லி அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுவார். பெரும்பாலும் அந்த வகுப்புல நான் 1ஆம் பிள்ளையா வருவேன், அவர் 2வது பிள்ளையா வருவார். இந்த மாதிரி சொல்றேன். இப்போ அவர் பேசிய செய்தியின் நோக்கம் என்னென்றால் தான் ஒரு கட்டிக்காரன் என்று சொல்றது, அந்த பேராசிரியரை பற்றி சிறப்பு சொல்றது அல்ல. சரிதானே? அந்த மாதிரியா அந்த உரைப்பகுதியில சொல்லப்படுற கருத்துக்களுக்கு இடையில உரையாசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டு அது உங்களுக்கு புரியுதான்றதை பார்ப்பாங்க. இந்த உரைப்பகுதியினுடைய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன, உரையாசிரியர் சொல்ல வருகின்ற செய்தி அல்லது செய்திகள் என்ன என்பதை ஐயம் திரிவு என்கிற 2 குறைபாடுகளும் இல்லாமல், ஐயம் என்கிறது அவர் ஏதோ சொல்ல உங்களுக்கு வேற மாதிரியாக விளங்குறதுல வந்தால் விளங்கி கொண்டால் அது திரிவு, விளங்க இல்லை என்றால் ஐயம். அப்ப ஐயம் திரிவு என்கிற 2 குறைபாடும் இல்லாமல் அந்த பந்தி உங்களுக்கு விளங்குதா என்று பார்க்கறது தான் நோக்கம். இதை மதிப்பீடு செய்யறதுக்கு கடந்த கால வினாத்தாளின் அடிப்படையில தான் ஜெயந்தன் உங்களுக்கு சொல்லியிருந்த புறவயத்தன்மை வாய்ந்த வினாக்களாக இருக்கும். புறவயத்தன்மை வாய்ந்த வினா என்று சொல்றது, ஒரு கேள்விக்கு 1000 பேர் விடை எழுதினாலும் 1000 பேருடைய விடயம் உண்டாகத்தான் இருக்கும்.
அப்படி இருந்தால் அது புறவயத்தன்மை வாய்ந்தது. அகவயத்தன்மை வாய்ந்தது என்றால் 1000 பேர் விடை எழுதியிருப்பார்கள், அந்த 1000 விடையும் சரியாயிருக்கும், ஆனால் ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறுபடும். உதாரணமா ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு அதனுடைய சாராம்சத்தை ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று கேட்டால் அது ஒரு அகவயத்தன்மை வாய்ந்த வினா. ஆளுக்கு ஆள் வேறுபடும், ஆனால் அந்த விடைகள் சரியாகவும் இருக்கும். திட்டமிடல் சேவையில அதுபோல நாடளாவிய சேவைகளினுடைய திறந்த போட்டி பரீட்சையில வினாக்கள் முழுவதும் புறவயத்தன்மை வாய்ந்தவையாக அமைந்திருக்கும். இதுல கூட கடந்த பரீட்சைகள் சிலவற்றில் பிள்ளைகள் ஏமாந்து போனது உண்டு. இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கு இறுதியாக நடந்த பரீட்சையில புறவயமான வினாக்கள் வரும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு உரைப்பகுதியை கொடுத்து அதில் இருந்து கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அப்போ கேள்வி கேட்கப்பட்டால் அங்க விடை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. சுருக்கமான விடை தருக என்ற ஒரு பந்தியை கொடுத்துட்டு சுருக்கமா விடை எழுதுங்க என்று கேட்டால் ஆளாளுக்கு அதை ஒழுங்கமைத்து எழுவதில் வேறுபாடு வரும். அப்போது வாதிடப்பட்டது இந்த வினாத்தாள் தயாரிப்பு தவறாக இருக்கிறது, வர்த்தமானி அறிவித்தலுக்கு முரணாக இருக்கிறது என்கிற போது அவர்களால் கூறப்பட்ட கருத்து அங்க மைய கருத்து மட்டுமே பார்க்கப்படும். அந்த வினாவுக்குரிய விடைகளில் மைய கருத்து உள்ளடங்கி இருக்கிறதா என்று பார்க்கப்படும். அது புறவயத்தன்மை வாய்ந்ததுதான் என்று சொல்லப்பட்டது. இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் கடந்த கால வினாத்தாள்களை நம்பி அவ்வாறுதான் இருக்கும் என்று போய் அந்த பரீட்சை மண்டபத்தில் அந்த வினாத்தாள் சில வேளையில் ஓங்கி முகத்திலே அர்த்தம். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையிலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் பரீட்சார்த்திகளுக்கு ஏற்பட்டது. அதற்கு முதல் அந்த வினாத்தாள் எப்படி வரும் என்றால் ஒரு கட்டுரை வரும், ஒரு பெரிய சுருக்கம் வரும், 3 சிறிய சுருக்கங்கள் வரும், 3 உரைப்பகுதிகள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு உரைப்பகுதியிலையும் 5 கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் அந்த வினாத்தாளினுடைய கடந்த 4 பரீட்சைகளினுடைய கட்டமைப்பாக இருந்தது. 2020ஆம் ஆண்டுக்கு முன்னர் நடந்த பரீட்சைகள். 2020ஆம் ஆண்டு போகிற போது இவ்வளவும் இருந்தது. ஆனால் இவ்வளவும் உள்ளடக்கி 60 புள்ளிகளுக்கு வினாக்கள் தயாரிக்கப்பட்டு மேலதிகமாக புறவயத்தன்மை வாய்ந்த வினாக்கள் 40 புள்ளிகளுக்கு சேர்த்திருந்தார்கள். அப்போ பரீட்சை மண்டபத்தில் போனோன்னா அவ்வளவு பேரும் அதிர்ந்து போனார்கள், மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானார்கள் பரீட்சார்த்திகள். இப்படி 2 அனுபவங்கள் அண்மை காலத்துல இருக்குது. 2020ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை, 2023 அல்ல 22 நடைபெற்ற இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சை. ஆக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னுடைய அபிப்பிராயம், பேப்பர் இப்படித்தான் வரும் என்கிற எந்த முற்கட்டிதங்களோடையும் பரீட்சை மண்டபத்துக்கு போக வேண்டாம். ஆனால் பொதுவான அபிப்பிராயம் 50 வினாக்கள் கொண்டதாக அந்த வினாத்தாள் இருக்கும். ஆனால் வர்த்தமானி அறிவித்தல் அப்படி போட்டு இல்லை, சிலதுல இருக்கும் 50 வினாக்கள் கொண்டதாக இருக்கும், புறவயத்தன்மை வாய்ந்த 50 வினாக்களை இந்த வினாத்தாள் கொண்டிருக்கும் என்று போட்டிருப்பார்கள். அது கூட சில நேரங்கள்ல தமிழுக்கும் சிங்களத்துக்கும் வேறுபாடு இருக்கும். இறுதியாக நடந்த பதிவாளர் சேவை போட்டி பரீட்சையில தமிழில் போட்டிருந்தார்கள் 50 வினாக்கள் புறவயத்தன்மை வாய்ந்த வினாக்கள் வரும் என்று சொல்லி. ஆனால் சிங்கள வர்த்தமானி அறிவித்தல்ல எதுவும் போட இல்லை, எந்தெந்த திறமைகள் பரீட்சிக்கப்படும் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அது கட்டுரை சுருக்கம் உட்பட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி அந்த வினாத்தாள் வந்தது. அப்போ வர்த்தமானி அறிவித்தல்ல சொல்லப்படுகிற செய்தியை கூட சில விலகல்கள் இருக்குது. அந்த விலகல்கள் பிற்காலத்துல சவாலுக்கு உட்படுத்தப்படுகிற போது அதற்கான நியாயப்பாடுகள், ரசனலோ ஜஸ்டிபிகேஷன் அவர்கள் கொடுக்கிறதும் உண்டு. ஆக நீங்கள் முற்கற்பிதத்தை தவற விட்டுருங்க, அது வேணாம். சரி, இனி நான் இந்த வினாவினுடைய வடிவத்துக்குள்ள வருகிறேன். எப்படி பரிசீலிக்கலாம் வேண்டாம், ஏற்கனவே நண்பர் ஜெயந்தன் சொன்னது போல நீங்கள் எழுதுவதற்கு பெரும்பாலும் வினாக்கள் வரலாம். வந்தால் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை, சில வேளை வரலாம். மிக துல்லியமாக விடை எழுதுகிற விதமாக சில வேளைகள்ல வரலாம், நாங்கள் அதுவும் பார்ப்போம். அது நான் வினாத்தாளை உங்களுக்கு தருகிற போது பயிற்சி செய்கிற போது அப்ப சொல்றேன். இப்ப முதல்ல இதை எப்படி உங்களுக்கு பரீட்சிப்பார்கள், ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதியிலிருந்து சில வேளைகளில் ஒரு உரைப்பகுதியில 12 வினாக்கள் 11 வினாக்களும் கேட்கப்பட்டிருக்கு. சில காலத்துல சில வேளை 7 வினாக்களும் கேட்டிருக்கிறோம்.
5 வினாக்களும் கேட்பார்கள். அப்போ ஒரு உரைப்பகுதியிலிருந்து எத்தனை கேள்வி வரும்? 5 வினாக்கள் அப்படியெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணி கொண்டு போகலாம். அது இப்போ 10 உரைப்பகுதி வரும், 5 வினாக்களாக 50 வினாக்கள் போடுவார்கள், அப்படி சொல்லல. சில வேளை ஒரு உரைப்பகுதியில் 11 கேள்வியும் வரும், சில வேளை ஒரு உரைப்பகுதியில் 4 கேள்வியும் வரும். இப்போ சிறிய சிறிய உரைப்பகுதிகள் தான் தருவார்கள். சில வேளைகளில் ஒரு பக்கத்தில் உரைப்பகுதி இருக்கும், மற்ற பக்கத்தில் கேள்வி இருக்கும். இந்த மாதிரியான குளறுபடியெல்லாம் இருக்கும். ஒரு பாய் போல நீட்டு பேப்பர், ஒரு 8 பக்கங்கள் ஆக குறைந்தது இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நீளவாக்கலான பேப்பர் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. அதில் வரக்கூடிய வினா வடிவங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அது தரப்பட்ட உரைப்பகுதியிலிருந்து சில கூற்றுக்களை தயாரிப்பார்கள். அந்த கூற்றுக்களை நீங்கள் மதிப்பிடும் விதமாக வினாக்கள் அமையும். அந்த கூற்றுக்கள் சரியானவை அல்லது தவறானவை என்பதாக, ஆம் அல்லது இல்லை என்று நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய மாதிரி. இதுக்கு விடையளிக்கிறதுக்கு வெவ்வேறு விதமான வடிவங்களை தருவார்கள் உங்களுக்கு. ஆம் என்றால் 1 எனவும், இல்லை என்றால் 2 எனவும் இலக்கமிட சொல்லுவார்கள் அடைப்புக்குறிக்குள்ள. அல்லது பொருத்தமான விடையை காட்டுவதற்கு பொருத்தமற்றதை வெட்டி விடுங்கோ என்று சொல்லி கேட்பினம், அல்லது பொருத்தமான விடைகளை கோடு போடுங்கோ என்று கேட்பினம். இது இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும். நாங்கள் பொருத்தமான விடைகளை கோடு போட்டு பழகி கொண்டு போக அங்க பொருத்தமற்றதை வெட்டி விட சொல்லுவார்கள். இப்ப கூற்று ஆம் என்றால் நீங்கள் இல்லை என்பதை வெட்டவு. அப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அந்த விடையளித்து பழகிறதுல அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுவதில் நாங்கள் தெளிவோடு இருக்கவும். அது நாங்கள் பயிற்சி வினாத்தாள் செய்கிற நேரத்தில் அந்த திறன்கள் வந்து செய்யும். அப்போ ஒரு வகை வினா கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிறது. கூற்றுக்களின் மதிப்பீட்டில் ஒரு வடிவம் ஆம் இல்லை என்பதாக இருக்கும். கூற்று மதிப்பீட்டினுடைய 2வது வடிவம் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பதாக இருக்கும். ஒரே கூற்று ஆம் இல்லை என்று மதிப்பிடுகிறதை விட ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று வருகிற போது மிகுந்த சிரமமானதாக இருக்கும் அதை தீர்மானிக்கிறது. அப்ப அந்த சிரமங்களை வெற்றி கொள்வதற்குரிய வழிமுறைகளை அடுத்து வருகிற அமர்வுகளில் நாங்கள் வெற்றி கொள்ளவும், இந்த தடைகளை தாண்டி அல்லது அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்குரிய திறன்களை பெற்றுக்கொள்வது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். 3வது, தரப்பட்ட கூற்றுக்களில் மிக பொருத்தமான கூற்றை அடையாளம் காண்பது. அப்ப இப்போ 4 சாய்ஸ். முதல் ஆம் இல்லைங்கிறது 2ல் 1 தெரிவு செய்ய வேண்டி வரும். 2வது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற வகையில 3ல் 1 தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்தது ஒரு செட் தந்திருப்பார்கள், அதுல 4 கூற்றுக்கள் இருக்கும். பொருத்தமான கூற்றினுடைய இலக்கத்தை தெரிஞ்சு தந்த அடைப்புக்குறிக்குள்ளேயோ பட்டிக்குள்ளேயோ எழுத வேண்டி இருக்கும். இப்போ இன்னும் கடினமா போயிடும். 4 ஒரே மாதிரி தான் இருக்கு, 4 சரி போல இருக்கும். அப்போ மிகச் சரியான அல்லது பொருத்தமான கூற்றை கண்டுபிடிச்சு அதற்குரிய இலக்கங்களை எழுதுறது, இதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய வடிவம். இந்த விடயத்தை கற்றுக்கொள்ளுகிறதுக்கான அடிப்படை திறன்களை நாங்கள் உரைப்பகுதிகளை வாசிக்கிறதுக்கு பழகுவதன் மூலமாகத்தான், உரைப்பகுதியை எப்படி பழகுவதன் மூலமாகத்தான் அதை கற்றுக்கொள்ள. அந்த உரைப்பகுதிகள் தனித்தனி துண்டங்களாக, இந்த சில பழங்களை நாங்கள் உடைச்செடுக்கிற இந்த பலாப்பழம் சுளை கலட்டி எடுக்கிற மாதிரி, அல்லது மாதுளம்பழத்தை சிறப்பான முறையில் பிரித்தெடுப்பது போல அந்த உரைப்பகுதிகளையும் அப்படியே பிரித்து எடுக்கிறதுக்கு பழகினால் அது கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. மற்றது, அங்கீகரிக்கப்பட்ட அரச ஆவணங்கள் அல்லது அறிக்கைகள், துறை சார்ந்த அறிக்கைகள்ல இருந்துதான் இந்த உரைப்பகுதி வரும். பெரும்பாலும் எங்களுடைய கடந்த கால அனுபவம் இலங்கையின் பொருளாதாரம் சார்ந்து அதிக அளவிலான உரைப்பகுதிகள் வந்திருக்கு. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான ட்ரெண்ட் இருக்குது. இப்போ 2004 2006 இந்த காலப்பகுதிகளில் நடைபெற்ற பரீட்சைகளில் பார்த்தீங்களென்றால் தொல்லியல், மொழியியல் அல்லது பாரம்பரியமான இலங்கையின் நீர்ப்பாசன அறிவு, இந்த மாதிரியான விடயங்கள் அந்த காலத்தில் நடந்த எல்லா பரீட்சைகளிலும், வங்கி பயிலுனர்கள் தெரிவு செய்வதற்கான பரீட்சைகளில் இருந்து இலங்கை நிர்வாக சேவை வரையிலான பரீட்சைகளில் எல்லாவற்றிலேயுமே அந்த விதமான துறைகள் சார்ந்த பந்திகள் கூடுதலாக வந்திருக்கு. அந்த காலப்பகுதியில் அதை அதிகமாக பார்த்தோம். அதுக்கு பிறகு 2010 தொடக்கம் 2016 வரையான காலப்பகுதிகளில் பெரும்பாலான உரைப்பகுதிகள் இலங்கையின் சுகாதாரத்துறை சார்ந்ததாக,
நலத்துறை என்று பயன்படுத்தியிருப்பார்கள், நலத்துறை சார்ந்த உரைப்பகுதிகள். அதுபோல இலங்கையின் கல்வித்துறை சார்ந்த, குறிப்பாக உயர்கல்வித்துறையில் தனியார் பங்கேற்பினை நியாயப்படுத்தக்கூடிய உரைப்பகுதிகள், இலங்கையின் வெளிநாட்டு துறை சார்ந்த உரைப்பகுதிகள், இலங்கையின் இறைத்துறை அல்லது வரவு செலவு திட்டம் சார்ந்த உரைப்பகுதிகள் ஒரு ட்ரெண்டாக இருந்திருக்கு. இடப்பட்ட காலத்துல 2020 இது அண்டிய காலப்பகுதிகளில் பொருளாதார அறிக்கைகளோடு சேர்ந்து சில பரீட்சைகளில் மொழியியல் சார்ந்த உரைப்பகுதிகள், இலங்கை கல்வி நிர்வாக சேவை, வங்கியியல் பரீட்சைகள் போன்றவற்றில் மொழியியல் சார்ந்த பிராகிருத மொழியினுடைய பிரயோகம் அல்லது புரோட்டோ சிங்களம் தொடர்பாக, ஆரம்பகால சிங்கள மொழி தொடர்பான அல்லது மொழி குடும்பங்கள் சார்ந்த இந்தோ ஆரிய குடும்பம், திராவிட மொழி குடும்பங்கள் சார்ந்த மொழியியல் சார்ந்த கட்டுரைகளுடைய உரைப்பகுதிகளும் அங்கே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், உங்களுக்கு இந்த துறை சார்ந்தது தான் வர வேணும் என்று சொல்லி எதுவும் இல்லை. தரப்பட்ட உரைப்பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ளுகிற வல்லமை தான் உங்கள்கிட்ட பரீட்சிக்கப்படும். மற்றது இதில் யாரும் நான் தமிழ் படித்தேன், நீங்கள் எல்லாருமே ஓஎல் வரைக்கும் தமிழ் படித்தாக்கலானே, நான் தமிழ் படித்தேன் இல்லை, நான் தமிழ் துறை சார்ந்த ஆள் இல்லை, நான் தமிழில் எம்ஏ இல்லை, நான் பிஏ இல்லை, இந்த மாதிரியான மனக்குறை கொள்ள தேவையில்லை. கம்ப்ரீன்ஷன் நாட் ஈக்குவல் டு தமிழ், அதில் தெளிவாக இருக்கு. சரிதானே? ஒருபோதும் கிரகித்தல் என்பது தமிழுக்கு அல்லது தமிழ் மொழியின் இலக்கியமும் அல்ல, அல்லது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் வருகிற கட்டுரை எழுதுதல், சுருக்கம் அளித்தல் வினாக்கள் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய நுட்பங்களை பயன்படுத்தி இங்கு விடியளிப்பதற்கு அவசியமும் இருக்காது. அங்க ஒரு பெருக்கம் தருவார்கள், அந்த பெருக்கத்தை சுருக்கமாக எழுதுற, இங்க உங்களுக்கு சுருக்கமே தான் தருவார். அந்த சுருக்கத்தில் இருந்துதான் நீங்கள் விடையளிக்க வேணும். மிகவும் குழப்பம் அடையக்கூடிய அல்லது பொருள் புரிதல்ல ஒரு வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய உரைப்பகுதிகள் தேடி எடுத்து உங்கள்கிட்ட தருகிறேன். அப்ப அதுல இருந்து மிக துல்லியமாக புரிந்து கொண்டீர்களா என்பதை சரிபார்ப்பதற்கு அந்த வினாத்தாள் இருக்கும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வினாத்தாளினுடைய வடிவம் தொடர்பில் நீங்கள் அதிகம் நம்பிக்கை கொள்ள தேவையில்லை, அதிகம் கரிசனை கொள்ள தேவையில்லை. ஒரு உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கு எல்லா விதமான அணுகுமுறைகளுக்கூடாகவும் கற்றுக்கொள்வதன் மூலமாக கேள்வி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு விளங்கினால் விடையெழுதலாம். எங்களுக்கு தரப்பட்ட உரைப்பகுதி தெளிவாக விளங்கிட்டுதா, கேள்வி இலகுவானது. இன்னொரு முக்கியமான விடயம் சொல்ல வேணும், இந்த பரீட்சையில யாரும் யாருக்கும் போட்டியாளர்கள் இல்லை. சரிதானே? சில பேர் ஓடி ஒழித்து படிக்கிறது, தனியே இருந்து படிக்கிறது, இந்த மாதிரியாக என்ன தனி குகையில மரத்துல எல்லாம் இருந்து படிக்கிறது, ஒருத்தருக்குன்னு சொல்லாம படிக்கிறது, இப்படி எனக்கு தெரிஞ்ச அப்படி பாஸ் பண்ணாக்கள் இல்லை. நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் போட்டி, வேற யாரோடையும் உங்களுக்கு போட்டி. உங்களுக்கு நீங்கள் போட்டி என்றால், நான் சொல்றேன், நாடளாவிய சேவை போட்டி பரீட்சைகள்ல நீங்க சராசரியா ஒரு வினாத்தாளுக்கு 80 புள்ளி எடுத்தீங்களா, கன்ஃபார்மா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். 75 புள்ளி எடுத்தீங்களா சராசரியா, ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். 80 புள்ளி எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்களோட போட்டி போடணும், வேற யாரோடையும் போட்டி போட தேவையில்லை. மற்றது இந்த வினாத்தாள்கள் தொடர்பில் என்னுடைய அபிப்பிராயம், மிக துல்லியமான விடைகள் வழங்கப்பட்டால் அதற்குரிய புள்ளிகளை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சில வேளையில பக்கம் பக்கமா எழுதும், இது அங்க சாத்தியம் இல்லை. மிக துல்லியமான, இப்போ ஏற்கனவே சேர்காட்டின வினாத்தாள்ல பாத்தீங்கன்னா தெரியும், 2 எண்ணக்கருக்கள், 2 கன்செப்ட் தந்திருக்கிறாங்கன்னா அந்த 2 கன்செப்டுக்கும் இடையில இருக்கிற சிமிலாரிட்டி என்ன, அத ஒத்ததன்மைகள் என்ன, அவற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபட்ட இயல்புகள் என்ன என்பதை மிக சுருக்கமாக ஸ்பெசிபிக் ஆன்சர் மிக துல்லியமாக விடையளிப்பதன் மூலமாக அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, பக்கம் பக்கமாக புத்தகத்தை படிக்கிற நேரத்துல அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் பொருள், அந்த பொயின்ஸ் என்று சொல்லுவீங்க, அந்த பொயின்ஸை கண்டுபிடிச்சு ஞாபகத்துல வச்சுக்கொள்ற மாதிரியாக படிக்கும். புத்தகத்தை பார்த்து கொண்டு பார்க்க எல்லாம் தெரியும், மூடி வச்சுட்டு பார்க்க ஒன்றுமே தெரியாது
என்பது மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பாடமும் படிக்கிற நேரத்தில் அந்த தலைப்புகளை மட்டும் போட்டுக்கொள்ளணும். ஒரு தலைப்பை போடுறீங்க, அதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா பிராக்கெட்டுக்கு 5 என்று எழுதி கொடுப்பீங்க. அது எங்கே இருக்குதுங்கிற இடத்தையும் ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய பக்க இலக்கத்தையும் பக்கத்தில் குறித்து வச்சுக்கொள்வீங்க. அல்ல சார் ஒரு டியூட் தந்தவர்ண்டா எத்தனையாவது டியூட், ஒவ்வொரு டியூட்டுக்கும் இலக்கத்தை போட்டு அந்த டியூட்டில் எத்தனையாவது பக்கத்தில் இருக்குது என்று பார்க்கணும். நீங்கள் நினைச்சு பார்க்க அந்த 5 விடயத்தில் 4 தான் ஞாபகம் வருதுன்றா உடனடியாக அதை எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். கிரகித்தல் சார்ந்து நான் சொல்லக்கூடியது, தயவு செய்து இந்த சேர் எழுதின புத்தகம், அந்த சேர் எழுதின புத்தகம், இந்த சேரும் அந்த சேரும் சேர்ந்து எழுதின புத்தகம் அல்லது இந்த மேடம் எழுதின புத்தகம் என்று சொல்லி எதையும் பார்க்க வேண்டாம். சரிதானே? அது தொடர்பில் தயவு செய்து புத்தகங்கள் வாங்காதீங்க. புத்தகங்கள் பேசாது. ஏன் விட வந்தது என்பதை பற்றி உங்களுக்கு அது தெளிவுபடாது. சரிதானே? அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அந்த என்னுடைய வகிபாகத்தை நான் எனக்கு தெரிஞ்ச வரையில சரியாக செய்கிறேன். சில வேளைகளில் இந்த கிரகித்தல் வினாத்தாளுக்கு வழங்குகிற அந்த புள்ளியிடல் திட்டம் பின்வந்த காலப்பகுதிகளில் வேறு விதமாக கலந்துரையாடப்பட்டிருக்கு. அங்கு விடைத்தாள் திருத்துணர்களுக்கு இடையில நடந்த ஆரம்ப செயலமர்வுகளில் கலந்துரையாடப்பட்டு பின்னர் அது சீர் செய்யப்பட்டு தான் திருத்தப்பட்டிருக்கு. ஆனால் இவர்களுக்கு கிடைக்கிறது சீர் செய்வதற்கு முன்னுள்ள விடயங்கள். இப்போ அதை வச்சுக்கொண்டு விடை எழுதியிருக்கணும். அந்த விடை ஏன் வந்தது என்றால் அது ஸ்கீமில் அப்படித்தான் வந்தது என்று சொல்லி அது ஒரு காரணமாக உங்களுக்கு சொல்லியில்லை. ஸ்கீமில் அப்படித்தான் வந்ததுங்கிறது அதுக்கான ஒரு பதில் இல்லை. அப்படின்னா நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அந்த வினாத்தாளுக்குரிய ஸ்கீமை உங்கள்கிட்ட தந்து விடுவோம். அப்போ தான் அது சார். ஆக அந்த பகுதி தொடர்பில் கவலையை விடுங்க. மற்றது பிளானிங் கேஸ் ஸ்டடிங்கிற ரெண்டுமே ஒரே விடயம். அது சுரேந்திரநாதன் சார் அழகாக உங்களுக்கு வழிகாட்டுவார். அது தொடர்பில் நான் அதிகம் தலையீடு செய்ய இல்லை. எனக்கு தெரிஞ்சு திட்டமிடல் தொடர்பாக சில புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய சிரேஷ்ட நண்பர்கள் ஒருவர் மதிப்புக்குரிய கேதீஸ்வரன் அவர்கள் திட்டமிடலுக்கு ஒரு அறிமுகம் என்று எழுதியிருக்கிறார். அவை போதுமானவை அல்ல. சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு பிள்ளைகள் கேமராவில் கொஞ்சம் கவனம் எடுங்கோ. சில பேர் படுத்திருந்து உருண்டெல்லாம் படிக்கிற மாதிரி தெரியுது. நிப்பாட்டி போட்டு கொள்ளுங்க. அங்கே பிரதர்சனம் செய்கிற சரி, நிப்பாட்டிட்டு செய்தால் நல்லது. சரிதானே? உங்களோட வீட்டு கூரை எப்படி இருக்குது என்று மற்றாக்கள் பெருசாக பார்த்து சில விட அவங்க நாளைக்கு காப்பென்ட்ரி வேலை தொடங்கிடுவாங்க. அதனால கூரையெல்லாம் பார்க்க தேவையில்லை. சரி. அதே போல் லங்காநேசன் சார் எழுதின புத்தகம் இருக்குது. இந்த மாதிரி சில புத்தகங்கள் இருக்குது. அது தொடர்பில் சேராக்கள் வழிகாட்டு. ஆனால் இந்த தகமைகள் தொடர்பில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் குறுஞ்செய்திகள் அனுப்புவதன் மூலமாக அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நாங்கள் பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணங்கள்ல ஒன்று எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத காரணங்கள். உதாரணமாக 17ஆம் தேதி வந்த வர்த்தமானி அறிவித்தலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு 24ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குரிய வர்த்தமானி அறிவித்தல் வந்ததுக்கு பிறகு கூட முழுமையாக தமிழில் வர திட்டமிடல் சேவை போட்டி பரீட்சைக்குரிய ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்கள் இன்னும் தமிழில் கோரப்பட இல்லை. சிங்களத்தில் 17ஆம் தேதி கோரப்பட்டு விட்டது. தமிழில் 28ஆம் தேதி ஆகியும் கோரப்பட இல்லை. அப்போ இது இருக்கக்கூடிய நான் மொழியுரிமை தொடர்பான ஆணைக்குழுவுக்கு ஒரு முறைப்பாடு சமர்ப்பித்திருக்கிறேன். கவனத்தில் எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள். இது காலங்காலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதை கேட்டு பெறுவதில் யாரும் கோபிச்சு கொள்ள இயலாது. இறுதியாக நடந்த முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தர போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போதும் இதே விதமாக நிகழ்ந்தது. அது மட்டுமல்ல, பரீட்சை திணைக்களத்தில் கடந்த கால வினாத்தாள்களை பதிவிடுகிற போது கூட சிங்கள மொழியிலான கடந்த கால வினாத்தாள்களை பதிவிட்டிருந்தார்கள். அப்போதும் நான் என்னுடைய சார்பாக நான் செய்யக்கூடிய முயற்சி என்கிற அடிப்படையில் ஆணைக்குழுவுக்கு ஒரு முறைப்பாடு சமர்ப்பித்திருந்தேன். அந்த முறைப்பாட்டு சமர்ப்பித்ததன் பின்னால ஒரு வார காலப்பகுதியில் தமிழ் மொழியிலான கடந்த கால வினாத்தாள்களையும் ஆங்கில மொழியிலான கடந்த கால வினாத்தாள்களையும் பதிவிட்டிருந்தார்கள். யாரோ பரீட்சை திணைக்களத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அது மொழிபெயர்ப்பில் குறைபாடு இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பில் ஒரு குறைபாடும் இருக்காது. அது இப்போ நடந்த பேப்பரை பதிவிடுகிறது மட்டும்தானே, ஒரு மொழிபெயர்த்து பதிவீடு செய்யவில்லை. அதுபோல வர்த்தமானி அறிவித்தலும்
ஒரு திணைக்களம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட போகிறது என்றால் மும்மொழியிலையும் எழுதித்தான் அரசாங்க அச்சகத்தை கொடுக்க அவர்கள் சிங்கள மொழியில் எழுதி கொடுப்பார்கள். பிறகு அரசாங்க அச்சகம் அதை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கிறது எல்லாம் செய்கிறதில்லை. இப்போ நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினால ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வழங்குவதாக இருந்தேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் ஒருவரை மாற்றம் செய்வது தொடர்பான ஒரு வர்த்தமானியை பிரசுரிக்கிறதாக இருந்தால் மும்மொழியிலேயும் அந்த வர்த்தமானியை தயாரித்து ஒப்பமிட்டுத்தான் அரசாங்க அலுவலகத்துக்கு அதை கொடுப்போம். அப்போ அதில் மொழிபெயர்ப்பு சார்ந்த வேறுபாடு அது தொடர்பான வேலைகள் தாமதம் என்கிறதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. சரிதானே? அது ஒரு விதமான கவனீனம் அல்லது புறக்கணிப்பு. இது எங்களை சாராத ஒரு காரணிகள். அப்படியான காரணிகள் தொடர்பில் இயலுமான அளவுக்கு எங்களுடைய முயற்சி இருக்கும். எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக என்னுடைய முயற்சி இருக்கும். நான் அதை செய்கிறதுக்கு ஒருபோதும் தயங்குறது இல்லை. அதன் மூலமாக சில விடயங்களை ஒரு சிறிய தாமதத்தின் பின்னராவது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பிலேயே நான் உரிய வகையில் முறைப்பாடு செய்திருக்கிறேன். பெரும்பாலும் திருத்தப்பட்ட வர்த்தமானியை அடுத்த ஒரு 2 நாட்களில் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் வர்த்தமானியை பற்றி யோசிச்சு கொண்டிருக்க வேண்டாம். இப்போ பெரும்பாலான மக்களுக்கு சிங்கள மொழி சார்ந்த புலமை இருக்குது. சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய வர்த்தமானிகள் தொடர்பில் நான் எனக்கு இயலுமான வரைக்கும் தெளிவுபடுத்தி இந்த குழுக்களில் பதிவிட்டிருக்கிறேன். விண்ணப்பிப்பது தொடர்பாக பலருடைய சந்தேகங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த குழுவில் விண்ணப்பிப்பது தொடர்பில் பதிவிடப்பட்டிருந்தேன். அதுபோல் கல்வி தகமை தொடர்பாகவும் உங்களுடைய தொழில்சார் தகமைகள் தொடர்பாகவும் தெளிவான பதிவு ஒன்று நாளை எல்லா குழுக்கள்லையும் பதிவிடப்படும். இப்போ நீங்கள் அது தொடர்பில் இருக்கிற தனிப்பட்ட வினாக்களை மெசேஜில் போட்டிங்கன்னா போதும். அது பொதுமைப்படுத்தப்பட்டதாக கருதினால் நான் அதற்குரிய பதில குழுவிலேயும் பதிவிடுவேன். அதுபோல் சேராக்களும் அதை பற்றிய தங்களுடைய அபிப்பிராயங்களை பதிவிடுவினோம். மற்ற எங்களுடைய குழுக்களில் இருந்து நீங்கள் பதிவிடுவதற்கான அனுமதியை அகற்றி இருக்கிறேன் என்றால் ஒரு முக்கியமான செய்தியை போட்டால் அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதிவுகளை போடுகிற போது அது மறைஞ்சு போயிடும். மற்றது டிகிரி எடுத்து 5 வருஷமாக இருக்க வேணும் என்பது அதனுடைய அர்த்தம் இல்லை. அதையும் ஒரு தடவை சொல்ல வேணும். சில பேர் டிகிரி எடுத்து 5 வருஷமாக இருக்க வேணுமா? அப்படி அல்ல. இந்த விண்ணப்பம் கோரப்பட்ட அந்த திகதியின் போது தகமைகள் பரீட்சிக்கின்ற திகதியில் உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருந்தால் சரி, சரிதானே? அதில் ஸ்டேட் இருந்தேன்டா சரி. மற்ற இபி எக்ஸாம் ஒரு சப்ஜெக்ட் ஃபைல் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அது கன்ஃபர்மேஷன் எக்ஸாமா அது அடுத்த இபி எக்ஸாமாங்கிறத பார்க்க வேணும். கன்ஃபர்மேஷன் இல்லை என்றால் விண்ணப்பிக்க இயலாது. சரிதானே? கன்ஃபர்மேஷன் வராத ஒரு ஆள் விண்ணப்பிக்க இயலாது. எனக்கு கன்ஃபர்மேஷனுக்குரிய எல்லா தகமையும் இருக்குது, நான் அனுப்பிட்டேன், நான் விண்ணப்பிக்கலாமா என்று கேட்கிறவர்களுக்கு என்னுடைய பதில், நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றதுக்காக பொய்யான பதிலை சொல்லிடாதானே. நீங்கள் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற கடிதம் உங்களோட கையில் கிடைச்சிருக்கும். வயது எல்லை தொடர்பாக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 53 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இப்போது அதுவும் அகற்றப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 53 வயதை கடந்தவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வயது எல்லை தொடர்பில் அங்கே வரையறைகள் இல்லை, நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிதானே? என்ன இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சர்வீஸில் இருக்கும், அதுக்கிடையில் பென்ஷனில் போயிடுவீங்கன்னா கஷ்டம். மற்றது பாஸ் பேப்பர்ஸ் தொடர்பாக, பாஸ் பேப்பர்ன்றது ஒரு சின்ன ஐடியாவை தருகிறதே தவிர அந்த கேள்விகள் திரும்ப வரப்போகிறதும் இல்லை. அதே வடிவத்தில் தான் வரும் என்று மிக துல்லியமாக நம்பிக்கொண்டு போக வேண்டும். கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். எல்லா பரீட்சைகளும் ஒரு சிறிய அதிர்ச்சியை பரீட்சை மண்டபத்தில் கொடுக்கும். அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரிதானே? இவ்வளவுதான். எஸ்எல்ஏஎஸ் ஓப்பன் எப்போ கால் பண்ணுவாங்க என்று கேட்டிருக்கிறீங்க. எஸ்எல்ஏஎஸ் ஓப்பன் கால் பண்ணுற தொடர்பில் இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. MN2 சர்வீஸுக்குள்ளே வந்திருக்கிறேன். MN1 இருந்து MN2க்கு வந்துட்டீங்க. சரி, MN2வில் கன்ஃபர்மேஷன் வந்திருந்தா சரி, கன்ஃபர்மேஷன் வந்து 5 இன்க்ரிமெண்ட்டும் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியான சேவை காலம் 5 வருஷம் இருக்க வேணும். இப்போ இருக்கிற சர்வீஸில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ இருக்கிற சர்வீஸில் 5 வருஷம் இருக்க வேணும் என்று இல்லை. ஏற்கனவே ஒரு சர்வீஸில் இருந்து லிமிடெட் எக்ஸாமில் புதிய ஒரு சேவைக்கு வந்துட்டீங்கன்னா புதிய சேவையில் நீங்கள் நிரந்தரமாக்கப்பட்டிருந்தால் சரி, சேவை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் சரி, பழையதும் சேர்த்து தொடர்ச்சியாக உங்களுடைய 5 வருஷ சேவை காலமும்
5 வேதனையற்றங்களையும் தொடர்ச்சியாக பெற்றிருந்தா சரி. குவாலிஃபிகேஷன் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இலங்கை நான் ஏற்கனவே சொன்னது போலதான் MN1 அல்லது அதுக்கு மேலே சம்பளம், 5 வேதனையற்றங்கள் பெற்றிருக்கிறது, சேவையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒழுக்காற்று தண்டனை எதிரையும் பெற்றிருக்காம இருக்கிறது. இது தொழில் சார்ந்த தகவல். கல்வி சார்ந்த தகவல் இதுல 2 வகையான பல்கலைக்கழகங்கள் இருக்குது இலங்கையில. ஒன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள், 2வது பாராளுமன்ற சட்டம் ஒன்றினால் தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். உதாரணத்துக்கு இந்த பௌத்தபாலி பல்கலைக்கழகம், இந்த மாதிரியானவை கிராண்ட் கமிஷனுக்கே இல்லை. அல்லது கொத்தலாவில் யூனிவர்சிட்டி, கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்குள்ள இல்லை. ஆனால் பாராளுமன்ற சட்டம் ஒன்றினால் தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அப்போ அந்த 2 வகையான டிகிரியையும் அக்செப்ட் பண்றாங்க. அதே போல கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரித்திருக்கக்கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களினுடைய பட்டங்களும் இதுக்குள்ள செல்லும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கவனமா பார்க்கணும், 2 கூற்று. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம். இங்க பல்கலைக்கழகத்தை அங்கீகரிச்சிருக்க வேணுமா, பட்டத்தை அங்கீகரிச்சிருக்க வேணுமா என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. பட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேணும். சில வேளையில சில பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்குள்ள தங்களுக்கான சில பாடநெறிகளுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருப்பார்கள். அதுக்கு மேலதிகமாக அவர்கள் சில பாடநெறிகளை செய்வார்கள். இப்போ நீங்கள் கிராண்ட் கமிஷன் அந்த லிஸ்ட்டுக்குள்ள பார்க்கணும், இந்த பாடநெறி அங்கீகரிக்கப்பட்டிருக்காண்டு, அந்த பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்பட்டிருக்காண்டு பார்க்கறது இல்லை. அந்த பாடநெறி அங்கீகரிக்கப்பட்டிருக்காண்டு பார்த்தீங்கன்னா சரி. அதே போல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு வெளியில இருக்கிற யூனிவர்சிட்டி என்றால் அது பாராளுமன்ற சட்டம் ஒன்றினால தாபிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி ஒன்று பார்க்கும். அப்படி இருந்தால் சரி. அதில் பெரிய அளவுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணுமா, செகண்ட் அப்பர் இருக்கணுமா, இதெல்லாம் இல்லை. அது ஓப்பனுக்கு தான் அந்த மாதிரியான விடயங்கள். இது பட்டம் ஒன்று இருந்தால் போதுமானது. டீச்சர்ஸ் அந்த சேலரி கோட்டுக்குள்ளே வரமாட்டோம். MN அந்த வகையான சேலரி கோட்டுக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள். ஜெனரல் டிகிரி, ஸ்பெஷல் டிகிரி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு பட்டம் இருந்தால் சரி. சரிதானே? இவ்வளவுதான் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லக்கூடியது. சுரேன் சார் ஆரம்பத்தில் பேசிட்டு ஏதாவது மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா சேர்க்கிறீங்க. அதுக்கு முன்னுக்கு என்னட்டு எது நீங்க கேட்க வேண்டியிருந்தா பிள்ளைகள் கொஞ்சம் கேட்டுட்டு சேருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். ஓம் சார், வணக்கம் சார். ஓம், சொல்லுங்க. நான் சார் இப்போ 2013ஆம் ஆண்டுல இருந்து டிஓ இருந்து நான் இப்போ அந்த வடமாகாண அந்த வரையறுக்கப்பட்ட சமூக உத்தியோகத்தர் போட்டி பெற்று சித்தியடைஞ்சு இப்போ சமூக உத்தியோகராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் சார் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா சார், எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முடியாது. இப்போ சார் எங்களை பேமெண்ட் முதலாம் மாதம் பேமெண்ட் கிடைச்சது. இப்போ 4 மாதம் தான். இல்லை, நீங்க விண்ணப்பிக்கிற போது விண்ணப்பிக்கிற பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் போட்டி பெற்று அப்ளை பண்ணல சார். இதுல விண்ணப்பிக்கிறதுல உங்களுக்கு ஒரு தடை இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க. கிராம உத்தியோகத்தர்கள் இப்போ MN கோட்ல இருந்து GN கோட்டுக்கு மாறப்பட்டது தானே சார்? நான் இதுக்குரிய விளக்கம் சொன்னேன்னா நீங்க அப்ப இணைய இல்லை நினைக்கிறேன். என்னென்றால் 10/2025 சம்பள சுற்றறிக்கையில MN வகை சம்பளமாக காட்டப்பட்டிருந்தால் சரி. அதுக்கு பிறகுதானே உங்களுக்கு GN வந்தது. ஓம் சார். 10/2025 சம்பள சுற்றறிக்கையில அது MN என்பதாகத்தான் காட்டப்பட்டிருக்கு. கிராம அலுவலர்கள் MN2 வகைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்னுடைய பொருள் கூட அதுதான். நோபே லீவ் எடுத்து நோபே லீவ் 5 வருஷம் நோபே லீவா? இல்ல, 1 மாதம். சாரி, இப்போ 1 மாதம். 1 மாதம் இப்ப எடுத்துக்கொண்டு நிக்கிறீங்களா? போன வருஷம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு தானே தொடர்ச்சியா? ஓ, நீங்க விண்ணப்பிக்கலாம். அதே போல 5 வருஷம் லீவ்ல நிக்கிறார்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு தடை இல்லை. அதுக்கு விசேட சுற்றறிக்கை ஒன்று இருக்குது. நோபே லீவ் 5 வருஷம் எடுக்கிறார்கள் யாராவது இருந்தால் அவர் விண்ணப்பிக்கலாம். அது பாதிக்காதென்று சொல்லி தெளிவா இருக்குதா? திருப்பி சொல்லுங்க. கட்டுரை எழுத வேண்டி வருமா சார்?
இப்பவும் விளங்க இல்லை. கட்டுரை எழுத வேண்டியிருமா சார்? இந்த பாடத்துக்குள்ளே கட்டுரைகள் எதுவும் எழுத வேண்டியது? இல்லை. கட்டுரை எழுதுறது பெரிய சுருக்கம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில வேளைகள்ல சின்ன சுருக்கத்தை எழுதுறதுக்காகவோ அல்லது பந்தியில இருந்து ஒரு 5 கேள்விகளுக்கு விடையளிக்கிற விதமான கேள்விகளோ அமையலாம். ஏனென்றா கடந்த SLES பரீட்சையில அந்த மாதிரியான ஒரு வர்த்தமானி அறிவித்தலுக்கு முரணான விதமான வினாக்கள் அமைந்திருந்தது. அதை அவர்கள் புறவயமான வினாக்கள் என்பதாகவே வாதிட்டார்கள். அப்போ நாங்கள் அது பயிற்சி செய்வோம். அந்த மாதிரியான பயிற்சி இப்போ ஆம் இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கும் விடையளிக்கிறதுக்கும் ஒரே விதமாக பழகி கொள்வோம். அது வரலாம். ஆனால் பெரிய கட்டுரைகள் எழுத வேண்டி வராது. ஓகே சார். இன்னைக்கு முதல்ல ஒரு பேப்பர்ல இருந்தது சார், அதான் கட்டுரைகள் வரும் என்று ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பரோட பார்த்து ஞாபகம் இருக்குது. பழைய பேப்பர்ல கட்டுரை வந்திருக்கு சார், அதை வச்சு கேட்கிறேன். சாரி, எதுல வந்தது? பழைய பாஸ் பேப்பரை பார்த்துட்டு கேட்கிறாரு நினைக்கிறேன். இல்ல, பழைய பேப்பர்ல அந்த கட்டுரை வடிவங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சார் காட்டின பேப்பர் அது கொஞ்சம் முதல் வந்தது. அதுக்கு பிறகு வடிவ மாற்றம் வந்து கடைசியா நடந்த 2 நான் நினைக்கிறேன் 2017ஆம் ஆண்டு நடந்தது. 2019 ஜெயந்தன் செலக்ட் ஆகின அந்த பட்சில் 50 கேள்விகள்லாம் வந்தது. அதுக்கு பிறகு இப்போ அது 2வது பரீட்சை, அதுல தமிழ் மொழி மூலமாக யாரும் சித்தியடைய இல்லை. அதுவும் 50 கேள்விகள்லாம் வந்தது. அதை வச்சுக்கொண்டு 50 கேள்விகள் வரும் என்று ஓரளவு உத்தேசம். அதை 100% நம்பிக்கொண்டு போகாது சார். அந்த எக்ஸாம் பேப்பரை திருப்பிற அந்த பிளானிங் சர்வீஸ் ஆகலாம், இல்லாட்டி எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகலாம், என்ன மாதிரி இருக்கு? இல்லை, அது 2-3 வகையான அணியாக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கிரகித்தல் பேப்பரை திருத்துறது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் அணியும் அதில் இருக்குது. அந்த பனல் சம்பந்தமாக அது ரகசியமாக பேணப்படுகிற. இப்போ எங்களோட சேராக்களாரம் பேப்பர் திருத்த போகிறதாக இருந்தாலும் அந்த விடயங்களை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மற்ற பேப்பர் திருத்த போகிறாக நாங்கள் பெரும்பாலும் செஷன் செய்கிறதில்லை. நான் அதுக்காகவே விண்ணப்பிக்கிறது இல்லை. ஆனால் சிலீரா அதை பார்க்கறதில்லை. சிலீரா இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அவைக்குரிய பேப்பர் கரெக்ஷன் நான் போகிறேன். ஆனால் நான் வகுப்பும் செய்கிறேன். நான் அது தொடர்பில் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வர இல்லை. நான் விண்ணப்பிக்கிற போது அவர்கள்ட்ட பர்சனலாக கேட்டிருந்தேன். இப்போ எனக்கு அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் இப்படி நான் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன் நான் அப்படின்ட்டு, இல்லை அது நெருக்கடி இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. போட்டி பரீட்சைகளை பொறுத்தவரையில் EB எக்ஸாம் வேறு இந்த பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைகள் வேறு. அது அந்த அணி ரகசியமானது, அதை பற்றி பெரும் சொல்ல மாட்டேன். ஆனால் உயர்நிலை பதவிகள் இப்போ திட்டமிடல் சேவையினுடைய உயர்நிலை அணியினர் அந்த தகமை பெற்ற ஒரு அணி அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற வினாத்தாளை தயாரிக்கிறது, அந்த பைலட் டெஸ்டிங், அதே போல விடைத்தாள் திருத்தம் பணி போன்றவற்றில் சுரேன் சார் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுவார் அவருடைய நேரத்தில். நான் சார் அதையும் குறித்து வச்சுக்கொள்ளுங்க சார். அந்த பகுதியை கொஞ்சம் அவங்களுக்கு விளங்கப்படுத்த. நஜீத் ஏதோ கேட்க வாரீங்க? ஓ சார், அதுல அந்த சிங்கள மீடியம் அந்த பேப்பர் தேர்தலாக கிளாஸ் நடத்துறாங்களோ தெரியும் சார். போன முறை எடுத்த டைம்ல அவங்களுக்கு அந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல 13 பேர் என்ன ஈடுபட்டவங்க சிங்கள மீடியம். இல்லை, அதில் நாங்கள் என்னென்றால் கொஞ்சம் கூட ஈடுபட்ட உடனே டக்குன்னு சொல்லுகிறதானே அவங்க சிங்களாக்கள் பேப்பர் எல்லாம் வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி. உண்மையில என்னென்னா என்னுடைய நண்பர் அசேன் சிங்களத்தில் கிரகித்தல் படிப்பிக்கிறார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 வருஷமா பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த எக்ஸாம் கோல் பண்றதுக்கு முதலே படிக்கிறாங்க. அவர் இப்போது மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை வருகிறது இல்லை, அது ஒரு செயற்பாட்டு அறிக்கை அந்த மாதிரியான ஒரு அறிக்கை தான் வருது. கொஞ்சம் சின்னது, 4 செப்டர் போட்டு முந்தின மாதிரி பெரிய பெரிய புத்தகம் வாரதில்லை. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பந்திகளும் எடுத்து அவர் வகுப்பு செய்து முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட மத்திய வங்கியினுடைய தொழிற்பாட்டு அறிக்கை 2025, 2024 என்பதில் இருக்கக்கூடிய உரைப்பகுதிகளில் இருந்து எல்லா பகுதியும், இப்போ அரசுரை, வெளிநாட்டு கணக்கு, நலத்துறை, இலங்கையின் கல்வி, இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு துறை பந்தியும் எடுத்து அதில் கேள்விகள் போட்டு ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது, 4 கூற்று, ஆம் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய கேள்வி செய்துட்டார். நிச்சயமா இந்த
ஆவணங்கள்ல இருந்து இந்த அறிக்கைகள்ல இருந்து ஏதோ ஒரு பந்தி பரீட்சைக்கு வரத்தான் போகுது. கிட்டத்தட்ட அது மாதிரியான கேள்வியும் வரத்தான் போகுது. இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அசையனுடைய பேப்பரை தொடர்ச்சியா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒருவர் இந்த பரீட்சை முடிய கம்ப்ளைண்ட் பண்ணுவார், அசையன் கொடுத்த கேள்வி வந்துட்டு எக்ஸாம் தவறுறதுக்கு வாய்ப்பு குறைவு, வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன் என்றது புரியுதா உங்களுக்கு? அவர் அந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட பிள்ளைகள் அக்குவர் ஆணைவரா பிரிச்சு மேய்ஞ்சு படிப்பிச்சுட்டேன். நான் நினைக்கிறேன் இனி இருக்கக்கூடிய இந்த 3 மாதத்திலையும் இன்னும் கடுமையான பயிற்சி தான் செய்வோம். நாங்கள் இனித்தான் அந்த புத்தகத்தை கண்ணால காணும். அந்த புத்தகத்தை இன்றைக்கு நாங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க சிபிஎஸ்எல் என்று அடியுங்க. சிபிஎஸ்எல் என்று மட்டும் அடித்தால் போதும், வெப்சைட் வரும். அதுல போயிட்டு 3 மொழியிலையும் இருக்குது, தமிழ்ங்கிறத தெரிவு செய்யுங்க. வெளியீடுகள் என்று சொல்லி கொண்டு வரும். அந்த வெளியீடுகளுக்கு கூட நான் அந்த பகுதியை உங்களுக்கு காட்டுகிறேனே, அந்த பகுதியை உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி போட்டு காட்டுகிறேன் கொஞ்சம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் சுரேந்திரன் கலைக்கிறேன். நான் ஒரு என்கேஜ்மெண்ட் வெளியில போக வேண்டி இருக்கு. நான் ஒரு 1 மினிட் காய்ச்சிட்டு போடலாம் சார்? பேச வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு சார் நீங்கள் வாங்க. அதான் ஓகே சார். என்னென்று சொன்னா, அது நீங்க ஏற்கனவே அதில் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம் பேப்பர் அந்த ரிசோர்ஸ் பூல்ன்னு சொல்றது, அது ஏற்கனவே சீடா வந்து ஒரு ரிசோர்ஸ் பூலை வச்சிருக்குது. அதில் வந்து நாங்கள் அந்த பேர்கள் அதுகள் சொல்றது பொருத்தமில்லை. அதாவது ரிசோர்ஸ் பூல் ஒன்று பேப்பர் திருத்தத்துக்காண்டு சீடா வச்சிருக்குது. அவர்கள் அது எக்ஸாம் திருத்துற நேரம் அவர்களை கூப்பிட்டு அந்த பேப்பர்களை திருத்துவார்கள். அடுத்தது இதில் நீங்கள் அந்த புத்தகங்கள் அது விவரன்ஸ் கேட்டீங்க, அதை நாங்கள் அந்த பாடங்கள் படிப்பிக்க அது தொடர்பான விடயங்கள் அந்தந்த நேரம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். என்ன இதை நீங்கள் ரிவ பண்ணணும், கூடிய அளவுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்களை யூஸ் பண்ணுறத திட்டமிடலாக இருக்கலாம் அல்லது கேஸ் ஸ்டடியாக இருக்கலாம். அந்த பரீட்சை பகுதிகளில் கூடிய அளவுக்கு அந்த பிளானிங்கான தொடர்பான டெக்னிக்கல் டேர்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு கூட பொருத்தமானதாக இருக்கும். அந்த விடயங்களை நீங்கள் கவனத்துக்கு எடுக்கணும். இந்த விடயத்தை தான் நான் சொல்ல வேண்டி இருக்கு. ஓகே, நான் லீவ் பண்றேன். தேங்க்யூ. மற்றது சார் நிற்கிற போதே நான் இந்த விடயத்தை சொல்ல வேணும். அடுத்ததா நாங்கள் ஒரு பொருத்தமான நேர அட்டவணை உண்டு. நான் ஜெயந்தனோடையும் பேசிட்டு சாரோடையும் பேசிட்டு அவர்கள் தங்களுக்குரிய ஒரு நேர அட்டவணையை தந்த பின்னால அதில் எஞ்சுகிற நாட்களில் பார்த்து என்னுடைய வினாத்தாள் கலந்துரையாடுற மாதிரியாக நாங்கள் ஒரு நிரந்தரமான நேர அட்டவணை ஒன்றை கொடுப்போம் சார். ஓகே சார். வணக்கம் சார். சொல்லுங்க. நான் அம்பார் அக்கரைப்பத்திரத்து அழைக்கிறேன். சொல்லுங்க. அந்த திட்டமிடல் சம்பந்தமான புத்தகங்களை கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? அதுதான் சார் சொல்லுகிறார். அந்தந்த செஷன்ல ஒரு விடயத்தை பற்றி அவர் ஒரு தலைப்பு படிப்பிக்கிற போது இது தொடர்பில் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய புக்ஸோ வெப்சைட்டோ அது சார் சொல்லி தருவார். இப்ப நீங்க ஒரே அடியா இப்ப புத்தகங்களை கொண்டு போய் குவிச்சு வச்சுட்டு அப்படி இல்லை, ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியரோட துணியோட படிக்கிறது தான் வசதி. இல்லைன்னா இது உங்களை நீங்களே தூக்குற மாதிரி இல்லை. இப்போ சார் கொஞ்சம் விளங்கப்படுத்தி அதை பற்றி ஒரு தெளிவு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்லுகிற அந்த விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது அந்தந்த செயலமர்வில் இப்போ நாங்கள் இன்னைக்கு முழுமையாக செயலமர்வு நடத்தி முடிக்க மாட்டோம் தானே, அந்த செயலமர்வில் சார்கள் உங்களுக்கு சரியாக கைட் பண்ணுங்க. சரிதானே? ஓகே, நன்றி சார். நான் நம்புகிறேன் தமிழ் மொழி மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வளவாளர்களில் மிக நம்பகமான அல்லது உங்கள கரிசனையோடு இயங்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதும் அந்த கரிசனையை காட்டுவார்கள் நான் நம்புகிறேன். சேரிட்ட பர்சனலா எதுவும் கேட்க வேண்டி இருந்தா உடனே கேட்டுட்டு விடுங்க. அவரே நாங்கள் 10 மணி ஆகும் சார். நாங்கள் இப்ப ஆன்சர் பண்ணிக்குள்ள இப்ப நாங்க தமிழ் மொழி மூலம் தான் எழுதுறோம். அதுல நாங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸை பயன்படுத்தலாமோ? கட்டாயமா அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். அடைப்புக்குறிக்குள்ள அதை போடுறது பிள்ளை இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். சார் சார் கேளுங்க. சுரேந்திரன் தானே கேக்குறீங்க? என்னண்டா சார், அந்த 3 தடவை தானே எழுதலாமண்டு இருக்கி. அப்ப அந்த முதலாவது தடவை எத்தனையாம் ஆண்டுல இருந்து சார் அந்த ஸ்டார்ட் ஆகுது? இந்த சிலபஸ் மாறினா முதலாவது தடவையா எழுதலாமண்டு சொல்லப்பட்ட அதான் கேக்கு. இல்ல, இப்போ நீங்கள் திட்டமிடல் சேவைக்கு 3 தடவை தோட்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ஒட்டுமொத்தமா உங்களோட லைஃப் ஹிஸ்டரியில 3 தடவை தோட்டலாம். அவ்வளவு.
ஓ சரி அதுதான் சார். நான் ஒரு தடவை எழுதினேன். அது ஒரு ஒரு 2000 கன காலத்துக்கு முதல் எடுத்து அதுக்கு பிறகு சிலபஸ் மாறின கதை ஒன்று வந்தது. இப்ப எழுதக்குள்ள அது முதலாவது தடவையா எழுதுறதா சார் அல்லது 2வது தடவையா வருமாங்க? இது உங்களுடைய 2வது தடவைம்மா. நான் அது சம்பந்தமா அப்புறம் பர்சனலா கேளுங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரி. இல்ல எனக்கு முந்தைய ஒருக்கா கேள்விப்பட்டேன் சிலபஸ் மாறினா அது முதலாவது தடவையாத்தான் வருமண்டது. அது அதான் சர்வீஸ் பண்ணி டோட்டலா மாறினா திருப்பி கவுண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லுகிறவே. ஆனா இப்ப சொல்லி இருக்கு ஒருவர் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு 3 தடவை, திறந்த போட்டி பரீட்சைக்கு 3 தடவை தோற்றலாம். அவ்வளவுதான். ஓகே சார். அதுல நாங்க கடந்த முறை எக்ஸாம் வந்தது அந்த ஆன்சர் கீ ஸ்கீம் எடுக்கலாமா சார்? அந்தந்த பாடங்கள் நடக்கிற போது அதை செயலமருளா பார்ப்போம். எந்தளான விஷயங்களை கேளுங்க. சேரட்டு ஏதாவது கேட்கிறேன், நான் அவரை திரும்பவும் நிறுத்தி வச்சிருக்கேன், கேளுங்க, கேட்டு விடுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் என்னண்டா அந்த கடந்த வருடம் கணக்காளர் சேவை எழுதினேன் சார். அது லிமிட்டட்ல 2 தரம் எழுதி முடிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு 3வது தரம் வாய்ப்பு இருக்கா சார்? இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் எலிமெண்டா ஒரு பதில் தாங்க சார். இல்ல இப்ப நீங்க திட்டமிடல் சேவை தான் எழுத போறீங்க. ஓகே. நீங்க திட்டமிடல் சேவையை இப்ப அப்ளை பண்ணி எடுக்க போறீங்க. 2 தடவை அக்கௌண்ட் சர்வீஸ் எடுத்துட்டீங்க, அப்படித்தான்? அது நீங்க எடுக்கலாம் தானே 3வது தடவை? அதாவது அக்கௌண்ட் சர்வீஸ் எழுதலாமா சார், இல்ல பிளானிங் சர்வீஸே அது எழுதலாமா? இல்ல நீங்க எது விருப்பமான சேவையோ அது எழுதலாம். இல்ல கணக்காளர் சேவை எழுதலாமா சார் 3வது தரம்? இல்ல இப்போ ஆன்லைன் சர்வீஸுக்கு இப்ப சர்க்குலர் வந்திருக்கு எல்லா சேவைக்கும். நீ 3 தடவை எடுக்கலாம்ன்றது ஆன்லைன் சர்வீஸுக்கு தானே வந்திருக்கு. அப்ப நீங்க எந்த சர்வீஸும் 3 தடவை எடுக்கலாம். அப்ப நன்றி சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், நான் அப்ப லீவ் ஆகிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. சரி சார். ஓகே. சரி, அப்போ கொஞ்சம் கவனிங்க. இந்த பாருங்க, இதுல சிபிஎஸ்எல் என்று சொல்லி அடிச்சிருக்கேன். சிபிஎஸ்எல் அடிச்சிங்கன்னா சரி, அவ்வளவுதான். இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி வரும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவை கிளிக் பண்ணுங்க. இதுல வலது பக்கத்துல மேல் மூலையில பாருங்க, இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் என்று சொல்லி வருது. நீங்க இந்த தமிழ் இதுக்குள்ள போகலாம். சரிதாங்க. இந்த தமிழுக்குள்ள போயிட்டு வெளியீடுகள் என்கிற இந்த பகுதிக்கு போக, வெளியீடுகள் என்கிற பகுதிக்குள்ள போயிட்டு பொருளாதார மற்றும் நிதியியல் அறிக்கைங்கிற 1வது பகுதி இங்க போயிட்டு இதுல வெளியீடுகள் என்று போயிட்டு பொருளாதார மற்றும் நிதியியல் அறிக்கை, இதுல ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு. ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு 2023 இருந்துதான் இருக்குது. அதற்கு முன்பாக மத்திய வங்கி ஆண்டறிக்கை என்பதாக வந்திருந்தது. அது அவுட் ஆஃப் டேட் என்றபடியே அதை நீங்க இப்ப பார்க்க தேவையில்லை. இதுல எடுத்து கிளிக் பண்ணுங்க இந்த பிடிஎஃப். சரிதானே? இதுல 4 அத்தியாயங்கள்: பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகள், நிதியியல் முறைமையின் நிலைமை, மத்திய வங்கி கொள்கைகளின் மீளாய்வு, பேரண்ட பொருளாதார தோற்றப்பாடுங்கிற இந்த 4 உரைப்பகுதிகள், 4 அத்தியாயங்கள் இருக்கு. அதுக்கு மேல இருக்க சிறப்பு குறிப்புகள் அது இடையேக்குள்ள வரும். இப்படி பேரின பொருளாதார மாறிகள் அல்ல பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகள் தொடர்பாக இப்படி வாசிக்கிற நேரங்கள்ல இதற்கு இடையில சில வேளையில இந்த மாதிரியான சிறு குறிப்புகள் அப்படியெல்லாம் வரும். இந்த இடையில சிறப்பு குறிப்புகள் கட்டுரை, இலங்கையின் அண்மைய கால பணச்சுருக்க நிகழ்வு, இந்த மாதிரியான விடயங்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கூடுதலாக கேள்வி வருது திரைத்தல்ல. ஆனால் இது மட்டும்தான் வரும் என்று சொல்லி இல்லை. இதிலேயே இலங்கையின் கல்வி, சுகாதாரம், நலன்புரி சேவைகள் போன்ற பகுதிகளும் இருந்திருக்கு. சரிதானே? கல்வி, சுகாதாரம், நலன்புரி சேவைகள் என்கிற பகுதி எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த உரைப்பகுதிகளில் இருந்து நாங்கள் தெளிவான புரிதலுக்காக வாசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால கிரகித்தல் வினாத்தாளுக்கு தெளிவாக விடையளிக்க. சரிதானே? அதுபோல திட்டமிடல் சார்ந்து சேராக சொல்லித் தெரியும் மிக துல்லியமான விடையளிக்க பழக வேண்டும். சோஷியல் சர்வீஸ்ல இருந்து கொண்டு கேட்டுக்கிறீங்க கார்த்திகான்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தாங்க.
1/1/2026 அப்பாயின்மெண்ட் வந்திருக்குதுண்டா நீங்கள் இப்போது அந்த சேவையில இருந்து தானே விண்ணப்பிக்க போறீங்க. விண்ணப்பிக்கிற சேவையில நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க மாட்டீங்க தானே. அது ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த சேவையில உறுதிப்படுத்தப்பட இல்லை என்றால் அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நெருக்கடிப்பட வேணாம். அப்ளிகேஷனை போட்டு பாருங்க சந்தேகம் இருந்தால், சரிதானே. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படி சேவையில உறுதிப்படுத்தப்பட்ட என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கு. foreign டிகிரி கிராண்ட் கமிஷன் அப்ரூவல் இருந்தா நீங்கள் எங்க பார்க்கலாம் என்றால் நீங்கள் அந்த சர்டிபிகேட் கிராண்ட் கமிஷன்ல கொடுத்து அப்ரூவ் பண்ண அந்த சீல் பண்ணி அவங்களை அப்ரூவ் பண்ணி தந்திருப்பாங்க. அந்த டிகிரி சர்டிபிகேட்டை இலங்கையினுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் கொடுத்து அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா அவர்களை அதை சீல் பண்ணி தான் கொடுக்கணும். அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது அதில் இருக்கும். அப்போ அந்த விடயத்தை ஒருக்கா சரி பார்த்தீங்கன்னா சரி, அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய இணையதளத்தில் பார்க்கலாம். அது இப்போ பரீட்சை நடந்த இன்டர்வியூ போய்க்குள்ள தானே அந்த தேவை வரும். அப்போ அதுக்கு முன்னுக்கு அதை நீங்கள் கொண்டு போய் உறுதிப்படுத்தியும் கொள்ள முடியும். சார் கேளுங்க. 3 தரம் எக்ஸாம் 3 சிப்பா எழுதலாமான்னு தானே சார்? ஓமோ அது வந்து சார் போல ஏஜென்சிஸ் பிளானிங் சர்வீஸ் அது 3 தரம் அப்படியா சார்? சர்வீஸ்ல இருக்கிற எல்லா சர்வீஸுக்கும் 3 சான்ஸ். இப்ப எஸ்எல்ஏஸ் 3 தரம், பிளானிங் சர்வீஸ் 3 தரம், அக்கௌண்டன்ட் சர்வீஸ் 3 தரம். ஒரு சேவை 3 ஓப்பன் 3 லிமிடெட். அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள 3 பரீட்சை நடந்தால் அவர் ஓப்பன்லையும் 3 தரம் எழுதலாம். என்ன சார் இப்போ ஒரு ஆள் எஸ்எல்எஸ் லிமிடெட் ஒரு தரம் வழிட்டு பிளானிங் சர்வீஸும் ஒரு எஸ்எல்எஸ் 2 தரம் வழிட்டு பிளானிங் சர்வீஸ் ஒரு தரம் வழிட்டுன்னு சொன்னா அவர் எழுதலாமா சார்? எழுதலாம். அவர் என்ன எஸ்எல்ஏஸ் என்ன முறைக்கா எழுதலாம், பிளானிங் சர்வீஸ் 2 தரம் எழுதலாம். உங்களோட கேள்வி கூட சொல்லுங்க சார். நான் வணக்கம் சார், அக்கரைப்பத்து காய்க்கிறேன். நான் அக்கௌண்ட் சர்வீஸ் 2 தரம் எழுதினேன் சார். 3வது தரம் எழுத வாய்ப்பு இருக்கா சார்? லிமிடெட் எழுதலாம். 3வது தடவை இப்ப விண்ணப்பங்கள் கோரப்படுகிற போது நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுல 2 தடவைக்கு மேல் விண்ணப்பிக்க முடியாது போட்டீங்க சார். அங்க போட்டிருக்குது சர்வீஸ் மினிட்ல. இப்போ போன முறை 2024 அப்ளிகேஷன் கால் பண்ணக்குள்ள சேவை பிரமாண குறிப்பிலும் பார்க்க அமைச்சரவை தீர்மானம் விலை உடையது. இப்ப சில வேலை இப்ப அமைச்சரவை மேல வந்ததப்ப நான் அதை எடுக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்ததை பகிர்றேன் குரூப்ல. அமைச்சரவை தீர்மானத்துல இருக்கு. அதே போல 53 வயது என்று சொல்லி இருந்த வயது எல்லையும் நீக்கப்பட்டிருக்கு. ப்ளீஸ் சார், அதை அந்த எப்பன்றதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அனுப்புவீங்களா சார் குரூப்ல? இல்ல, நான் அதை தெரியப்படுத்துவேன். அதுபோல சிலது அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தப்பட்டிருக்கும். அது மற்ற சுற்றறிக்கைகள்ல எல்லாம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது சுப்ரீம் லோ. அப்ப சுப்ரீம் லோ அல்லது ஒரு சுப்ரீம் டிசிஷன் ஒன்று வரைக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கண்ட்ரோல் டாக்குமெண்ட்ல அந்த சேஞ்சஸ் செய்ய தேவை. சரி சார், தேங்க்யூ சார், நன்றி சார். ஓ சார் சொல்லுங்க, கேளுங்க. போன தடவை எக்ஸாமுக்கு போட்டு எக்ஸாம் எழுதல. அதே நீங்கள் தோற்றிய தடவையாக கருத்துல கொள்ளப்பட மாட்டாது. அதற்கு ஆதாரமா உங்களோட அட்மிஷன் கார்டு உங்களோட பர்சனல் ஃபைல்ல கட்டி வச்சிருக்கோம். பொதுவா இப்ப மெடிக்கல் அனுப்ப தேவையில்லை. எக்ஸாம் ஒன்றுக்கு தோற்ற முடிய இல்லை என்றால் அவர் தனக்கு வந்த அனுமதி அட்டைய அவருடைய சுயவிவர கோவையில இட்டு வைத்திருக்க வேண்டும். அப்போது திணைக்கள தலைவர் அவர் பரீட்சையை தோற்ற இல்லை என்று உறுதிப்படுத்தி கடிதம் கொடுக்கும். சரி, வேற கேள்விகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஜெயந்தன் ஏதாவது இப்போ ஞாபகம் வந்து பேச போறீங்களா? இருக்கிறாரா? ஜெயந்தன் இருக்கிறார். இல்ல, ஒன்றும் இல்ல. நீங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ரிஜாப் ஏதோ கேட்குறீங்க, சொல்லுங்க போ. ஓம் சார், நன்றி சார். இது தமிழ் மொழி மூலமான எங்களை போன்ற பரீட்சார்த்திகளுக்கு மிக்க ஒரு பயனுள்ள விஷயமாக அமைஞ்சுள்ளது சார். நாங்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோடு தொடர்ந்து செல்வதற்கு உங்களுக்கும் நீண்ட ஆயுள் தந்து உதவுமாறு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சார். நல்லது, மகிழ்ச்சி. நான் எங்களுடைய நண்பர் ஜெயந்தர்கிட்ட இருந்தும் அதே போல
டிபி சார்கிட்ட இருந்தும் டைம் டேபிள் எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் வாரத்தில் ஆக குறைந்தது 3 வகுப்புகள் நடைபெறும். அது சில வேளை இன்னைக்கு 5ஆகவும் இருக்கலாம். நான் பெரும்பாலும் கிரகத்தில் 2 நாள் என்னுடைய செஷன் இருக்கும், சிறாக்களுடைய 2 அல்லது 3 செஷன் இருக்கும். நான் அவர்களுடைய நேர அட்டவணை மற்றும் கட்டண விவரங்கள் போன்றவை தொடர்புடைய அவர்களோட கலந்துரையாடிட்டு உங்களுக்கு குரூப்ல அடுத்து வருகிற 2 நாட்களுக்குள்ள பதிவிடப்படும். என்னுடைய செயலமர்வு பெரும்பாலும் வெள்ளி அல்லது சனிக்கிழமைகள்ல, வெள்ளிக்கிழமை ஒரு ஹாப்பிகளுடைய வாரபடியால் 1ஆம் தேதியும் வருகிறதால 1ஆம் தேதி கிரகித்தல் செயலமர்வை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு உத்தேசிக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த செயலமர்வில் இன்னும் நுணுக்கமான விடயங்களை பேசிக்கொள்ளலாம். மற்றது தொடர்ந்து நீங்களும் நானும் சேர்ந்து அல்லது நாங்களும் நீங்களும் சேர்ந்து பயணிக்க போகிறோம்ங்கிறதால இன்றைக்கே எல்லாவற்றையும் பேசி முடித்து விட வேணும் என்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லை. நீங்கள் நினைச்சு கேட்கலாம், நாம யோசிச்சு பதில் சொல்லுவோம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. எல்லோருக்கும் மீண்டும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் நீண்டாயுளோடு வாழ பிரார்த்திக்கிறோம் சார். இதனிடம் மகிழ்வான பொழுது ஒன்றில் நாங்கள் திரும்ப சந்திக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட். ஓகே, தேங்க்யூ சார். குட் நைட் சார்.